سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. அப்ப அன்பு மறைவது வாஜிபான இடங்கள் அப்படின்னு சொன்னதுல இரண்டாவது இடம் بعد أو التي بمعنى إلى أو إلا. இல்லாவின் அர்த்தம் தரக்கூடிய அவுக்கு பின்னால், இல்லாவின் அர்த்தம் தரக்கூடிய அவுக்கு பின்னால் ஃபலவ்வலு இதாவுக்கு உதாரணம் நஹ்வு கௌலிக லஅல்ஸமன்னக அவு தக்திய ஹக்கி அவு தக்தியனி ஹக்கி. லஅல்ஸமன்னக உன்னை நான் பற்றி பிடித்திருப்பேன், விடமாட்டேன் உன்னை. எதுவரை? அவு தக்தியனி ஹக்கி, என் ஹக்கை எனக்கு நீ நிறைவேற்றும் வரை. இதா அவு வேணா இதா, இதாவுடைய அர்த்தம். அப்ப இதா கடுத்து ஒரு அண்ணு இருக்கிறதுனால தகுதி யனி, தகுதி யனி, இலான் தகுதி யனி. கால ஷாயர் ஒரு பைட் சொல்ல பாருங்க. لأستسهلن الصعب أو أدرك المنى فما أنقادت الأمال إلا لصابر. அப்படின்னு படிக்கிறார். பை ஒரு கஷ்டங்கள், சொஅபுனா கஷ்டம், அவைகளை நான் லேசாக்க தேடுவேன். அஸ்தஸ்ஹிலன்ன, திட்டமாக அவைகளை லேசாக்க தேடுவேன். எதுவரை? இதா, அந்த அவு இதா அர்த்தம். அதுரக்கல் மனா, என் நோக்கம் நிறைவேறும் வரை, என் நோக்கம் எனக்கு கிடைக்கும் வரை நான் கஷ்டங்களை லேசாக்க தேடுவேன். எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன், நடப்பேன். ஃபமா அன்காதத்தில் அமாலி, நோக்கங்கள் உயர்ந்த எண்ணங்களை பெறமாட்டான். இல்லாலி சாபிரின், பொறுமையானனே தவிர. வயிற்றுக்கு அறுத்ததுறீங்களா இல்லையா? வயிற்றுக்கு அறுத்ததுன்னு ஷவாஹிது கேட்டால் சொல்லணும். நாளைக்கு கேட்பேன், வயிற்றுகளுக்கு அறுத்த இந்த வயிற்றுக்கு அறுத்தேன்னா இந்த வயிற்றுக்கு அறுத்து என்னன்னு கேட்பேன். எதுவெல்லாம் எண்ணங்களோ நோக்கங்களோ அந்த நோக்கங்களை அடைய மாட்டான். இல்லா ஒருவன், இல்லாதி சாபிரி, யாருக்கே தவிர கிடைக்காது, பொறுமையானுக்கே தவிர. இங்க நமக்கு என்ன? கஷ்டங்களை லேசாக்குவேன். இதா அவு அந்த என்ன அர்த்தம்? இதா அதுரக்கல் மினா, நோக்கம் கிடைக்கும் வரை. ஐ இலா அன் அதுரக்க அப்படின்னு அந்த இடத்துல இதா போக்கப்பட்டிருக்கும். பை பஸ்தானி இரண்டாவது ஒன்று இலாவுக்கு பின்னாடி இல்லாவுக்கு பின்னால இல்லா, அது அர்த்தம் பாருங்க. நஹ்வு கௌலிக லஅக்துலன்னல் காஃபிர அவ் யஸ்லிம. லஅக்துலன்னல் காஃபிர, காஃபிரை நான் கொலை செய்வேன். இல்லா அவு யஸ்லிம, அவன் முஸ்லிமானாலே தவிர. அப்படின்னா அர்த்தம் அவு யஸ்லிம இல்லா ஐ யஸ்லிம. என்ன அர்த்தம்? அசல்ல இல்லா ஐ யஸ்லிமங்கிறது தான் அவு யஸ்லிம. இந்த அவுக்கு பின்னால் அங்கு போக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிமானாலே தவிர. ஒரு ஷாயிர் பைத் சொல்றாரு பாருங்க. வகுந்து இதா கமஸ்து கனாத கௌமின் கஸர்து கஸர்து கஅவுபஹா அவு தஸ்தகீமா. ஒரு ஆளு பட் டேலண்டான ஆளு, எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னா போவார். போனா அந்த சண்டை தீர்க்காம வரமாட்டார். எந்த அளவுக்குன்னா ஒன்று அவரை நேராக்குவார், இல்லை மாமானா என்னடா சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு சாத்தி போடுவார். அந்த மாதிரி ஆள் எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து பண்ணுற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆள். அவர் சொல்றாரு, வகுந்து நான் ஆகிவிட்டேன். இதா கமஸ்து கனாத்த கௌமி, ஒரு கூட்டத்தின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று இறங்கினால், தீர்க்க வேண்டும் என்று இறங்கினால் கசர்த்து கஅவுபஹா,
அந்த பிரச்சனையின் எழும்பை உடைக்காமல் இருக்க மாட்டேன். அவு தஸ்தகீமா இல்லா அன் தஸ்தகீமா, அதை நேராக்கியே தவிர. என்ன பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் க்ளோஸ் பண்ணி அதை நேராக்கிடு. அந்த பிரச்சனைகளின் கூட்டத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருவேன். அந்த மாதிரி டேலண்டான பர்சன் அவர் படிக்கிறார். அப்ப நமக்கு இங்க நோக்கம் என்ன? கசர்த்து கஅவுபஹா, அதனுடைய பிரச்சனைகளை இந்த கஷ்டங்களை உடைத்து விடுவேன். அவு தஸ்தகீமா, நேராக்கியே தவிர. இல்லா அன் தஸ்தகீமா. والموضع الثالث والرابع பை மூணாவது இடம் நாலாவது இடம். அசல்ல நாலாவது இடம் அஞ்சாவது இடம். بعد فاء السببية، بعد فاء சபபியத்தான ஃபா அல்லது குசித பிஹில் ஜஸா, அதை கொண்டு ஜஸாவை நாடப்படுகிறது அப்படிப்பட்ட ஃபா. அவு அல்லது بعد வாவி மஇயா, மஅ என்ற அர்த்தம் தரக்கூடிய வாவுடன், அல்லது பிமானா மஅ என்ற அர்த்தம் தரக்கூடிய வாவுக்கு பின்னால், அதே மாதிரி ஃபா சபபியாவுக்கு பின்னால் ஆல கௌனியமா. அந்த ரெண்டு எப்படி இருக்கணும்னா மஸ்பூகத்தைனி பி நஃபியில் மஹல்லி, அதற்கு முன்னால் காலிசான நபி இருக்க வேண்டும். அதற்கு முன்னால காலிசான நபி இருக்க வேண்டும். காலிசும் இமான இஸ்பாத், இஸ்பாத் வரக்கூடாது. பை நபினா நபியுடைய அர்த்தம் தான் இருக்கணும். ஏன்னா நபி செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இஸ்பாத்தா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நபி செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இஸ்பாத்தா இருக்கும், இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சலீம் வச்சுக்கோங்களேன், சலீம் முட்டாள் இல்லை. என்னவா? சலீம் முட்டாள் இல்லை என்பது இல்லை. சரிதானப்பா? கரெக்டு தானே? பஷீர் பைத்தியக்காரன் இல்லை என்பது இல்லை. சரிதானமா சொன்னது? என்னப்பா? ஏன்பா என்னப்பா சொல்ற? சரியா இல்லையா? சரி, பைத்தியக்காரன் இல்லை என்பது இல்லை. சரிதானமா? என்ன தப்பு? பைத்தியக்காரன் இல்லைங்களா? பைத்தியக்காரன் இல்லை இல்லைங்களா? என்னத போய் சொல்றீங்க? பைத்தியக்காரன் தானா? யார் நீங்களா? என்ன போய் சொல்ல வர்றீங்க? அப்படின்னா என்ன? அப்ப இருக்காருன்னு தோன்றும். ஆனா பார்க்க நபி மாதிரி இருக்க. கலாம் நபியாக இருந்தாலும் இஸ்பாத்துடைய அர்த்தம் கிடைக்கிறது. இல்லை என்பது இல்லைன்னு சொன்னா இருக்குன்னா இருக்குமா? இல்லை என்பது இல்லைன்னு சொன்னா என்னவாயிரும்? இருக்கிறது என்பது வந்துவிடும். இங்க டப்பா இல்லை என்பது இல்லை அப்படின்னு அர்த்தம். டப்பா இருக்குன்னு அர்த்தம். நபியும் நபி இஸ்பாத்துன்னு பேரு. பார்க்க நபி மாதிரி தெரியும், ஆனா அது இஸ்பாத்து. என்னப்பா சொல்றேன்? நம்ம ஃபாசில் ஆணாகவே தவிர இல்லை அப்படின்னு அர்த்தம்பா. ஆணாக இருக்கிறார்னு அர்த்தம். மாவும் இல்லாமல் சேர்ந்தா அது இஸ்பாத். மாவும் இல்லாமல் சேர்ந்தா அது இஸ்பாத். பார்க்கறது நபி மாதிரி தெரியும். இதுக்கு பேர் நபிய மஹல் அல்ல. இதுக்கு பேர் என்ன இல்லை? நபிய மஹல் அல்ல. நபிய மஹல்னா கட்டாயம் இந்த வார்த்தையில் நபி இருக்கணும், இல்லைங்கிறது வரணும். அப்பதான் அது நபி. அந்த நபிக்கு பின்னால இந்த வாவை மழியாவோ அல்லது வாவை சபபியாவோ வந்து இருக்க வேண்டும். பாருங்க, அல்லது தலவுக்கு பின்னால இருக்கணும். பாருங்க, மஸ்பூகத்தைனி பி நபியின் மஹல்லின் ஹாலிஸின் மானல் இஸ்பாத், இஸ்பாத்துடைய அர்த்தத்தை விட்டு நீங்கியதாக. அவு தலபில் ஃபேல், அல்லது ஃபேலை தேடக்கூடியதாக இருக்க வேண்டும். லாபில் மஸ்தரி ஓ இஸ்முல் ஃபாயில், தலப தேடணும். மஸ்தராகவோ இஸ்முல் ஃபாயிலாகவோ இருக்கக்கூடாது, இஸ்மு ஃபேலாக இருக்கக்கூடாது. மிசாலுல் ஃபா بعد நஃபி, நஃபிக்கு பின்னால் ஃபாவுக்கு உதாரணம். பாருங்க, நஹு கௌலிக மா தஅதீனா, எங்களிடத்தில் நீ வரவில்லை. ஃபதஹத்தஸ்னா, எங்களுக்கு நீ செய்தி அறிவிக்கிறாய். எங்களுக்கு நீ செய்தி அறிவிக்கிறாய். எங்களிடத்தில் நீ வர்றதே செய்தி அறிவிக்கதான் வர்ற அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா லா யக்லா அலைஹிம் ஃபயமூது, அவர்கள் மீது எந்த தீர்ப்பும் வழங்கப்படாது, அவர்கள் மூத்தாவார்கள்.
அவங்க மூத்தான பிறகு தானா மாட்டிக்குவாங்க. யாரெல்லாம் காபிரா இருந்தாங்களோ அவங்க. மிசால் வாவி பாத நபி, நபிக்கு பின்னால் வாவுக்கு உதாரணம். قوله تعالى ولما يعلم الله الذين جاهدوا منكم ويعلم الصابرين. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களிலிருந்தும் யார் போராளிகளாக இருக்கிறார்கள் அவர்களுமோ சபுர் சாபிரீன் வயஅலம சாபிரீன் சாபிரீன்களை அறிந்திருக்கும் நிலையில் யார் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் அறிவதற்காக அல்லாஹ் வலமா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் உங்களிலிருந்தும் யார் போர் செய்வதாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் பார்க்கிறான். வயஅலமு சாபிரீன் அவருமோ சாபிரீன்களை அறிந்திருக்கும் நிலையில். இந்த வாவு மய்யா, அந்த வாவுக்கு பின்னாடி ஒரு அண்ணு போக்கப்பட்டிருக்கு. வரைஞ்சா அறிந்திருப்பதுடன் அப்படின்னு மஅஅய்யாலம فإلم يكن في محلا وجب الرفع பை ஃபைல அந்த நபி காலிசான நபியா இல்லைனா ரஃபா வந்துரும், நஸப் வராது. பாருங்க மா தஸாலு தஅதீனா ஃபதஹத்தஸனா எங்களிடத்தில் நீ வருவது நீங்காமல் ஆகிவிட்டது. பை நீ வரவில்லை நபி, இங்கே வருவது நீங்காமல் ஆகிவிட்டது அப்படின்னா தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாய் அர்த்தம். அப்ப நபி வரல, அப்ப ஃபதஹத்தஸனான்னு வரக்கூடாது, ஃபதஹத்தஸுனான்னு வரும். ஃபது ஹத்தஸுனான்னு வரும், தனா வரக்கூடாது. வமா தஅதீனா இல்லா ஃபதஹத்தஸுனா எங்களிடத்தில் நீ வரவில்லை எங்களுக்கு செய்தி அறிவித்தேன் தவிர. இது அன்ன மானாவுமா இஸ்பாத், இந்த ரெண்டுடைய மானாவும் இஸ்பாத்தாக இருக்கிறது. வபிசாருல் ஃபா பாத தலப் தலபுக்கு பின்னால ஃபா வருவதற்கு உதாரணம் கௌலுஹு தஆலா வலா தத்கௌ ஃபீஹி அநீதம் செய்யாதீர்கள் ஃபயஹில்ல அலைக்கும் கதபி அவ்வாறு நீங்க செஞ்சீங்கன்னா என்னுடைய கோபம் உங்களின் மீது இறங்கிவிடும். ஃபா சபபியா வருது பாத்தீங்களா தலபுக்கு பின்னால. வபிசாருல் வா பாத தலப் தலபுக்கு பின்னால வா வருவதற்கு உதாரணம் وَلَا تَأْكُلُوا السَّمَكَ وَتَشْرِبُوا اللَّبَنَ லபன பாலை குடிப்பதுடன் மீனை சாப்பிடாதே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கவுல் பாலை குடிப்பதுடன் மீனை சாப்பிடாதே. பால்ல தயிர், லபன்னா தயிராப்பா, லபனா பால். சரி, இப்ப ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, சரியாப்பா. வசம்மல தலவு, இந்த தலபுன்னு சொன்னாங்க இல்லையா, தலவுக்கு பின்னால் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த தலவுக்கு பின்னால் அப்படிங்கிறது எதையெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னா நஹி எடுத்துக்கும், அம்ரை எடுத்துக்கும், தஹதீல் எடுத்துக்கும். தஹதீல் என்னப்பா? தஹதீல் ஆர்வம் ஊட்டுவது, ஒரு விஷயத்தை ஆர்வம் ஊட்டுவது. இல்லை வந்துருக்கலாங்க, செம பிரியாணி சாப்பிட்டுக்கலாங்க அப்படி நீ இல்லையா, என்ன போறலாம் ஆர்வம் தஹதீல் செய்தல். இந்த மாதிரி தஹதீல் தமன்னி, தமன்னினா நிராசையானது ஒன்றை ஆசைப்படுதல், கிடைக்காத ஆசைப்படுறது. தரஜினா கிடைக்க வாய்ப்புள்ளது ஆசைப்படுறது. துஹா, இஸ்திஃபாம், அரபு, இது எல்லாத்தையுமே எது எடுத்துக்குமா? எது எடுத்துக்கும்? தலபு எடுத்துக்கொள்ளும். இப்போ மேலே உதாரணம் சொன்னாங்க, தலபுக்கு நஹியுடைய உதாரணம் சொன்னாங்க. வலாத்தத்து ஹௌஃபீஹி ஃபயஹில்லு ஃபயஹில்ல அப்படின்னு உதாரணம் சொன்னாங்க. இது எல்லாமே பின்னாடி ஃபா வரும், அந்த ஃபாவில் நஸபு தான் வரும். இந்த ஃபாவுக்கு நஸபு தான் வரும். நஹிக்கு உதாரணம் சொன்னாங்க. மிசாரு நஹி மாதுகிர ஃபில் மதன், மிசாருல் அம்ரு, அம்ருக்கு உதாரணம் பாருங்க. என்ன உதாரணம் சொல்ல போறாரு? இப்போ ஒரு பக்கத்துக்கு உதாரணம் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஷாயிர் பைத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஷவாயித் எழுதிக்கோங்க. பாருங்க, யானாகி சீரி உலுகன் ஃபஸீஅன் இலா சுலைமான் ஃபனஸ்தரிஹா அப்படின்னு. பை சுலைமான் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு போனால் நல்லா ஜாலியாக இருக்கலாம். என்னப்பா, அல்லது ஒரு நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர் சுலைமான். நம்ம அந்த சுலைமான்கிட்ட போயிட்டாக்கா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிங்கும்போது அவர் தான் ஒட்டகத்தை பார்த்து சொல்கிறான், யானாக்கி ஒரு ஒட்டகமே, சீரி உலுக்கன் ஃபஸீஹா மிக வேகமாக போ, இலா சுலைமான சுலைமானின் பக்கம் செல், ஃபனஸ்தரிஹா நீ ராஹத்து பெறுவாய் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு என்ன இங்கே பாரதி
ஃபனஸ்தரிஹா என்பது சீரி என்ற அமருக்கு பின்னால் வந்திருக்கிறது. இந்த ஃபனஸ்தரிஹா என்பது நசபு செய்யப்பட்டுள்ளது அன் மறைந்த நிலையில். அன் மறைந்த ஃபனஸ்தரிஹா. மிசாலு தஹ்வீல், தஹ்வீல் உதாரணம் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். மௌத் வந்து சக்கராத்துல முன்கணிக்கு வருவாங்களாப்பா. சக்கராத்துல யாருப்பா வருவா? சக்கராத்துல யார் வருவா? ஓ, இஸ்ராயிலா? அவர்தான் வருவாரா? ஏப்பா, அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ரூஹ் எடுக்க போறாங்க. அப்ப சொல்றாரு அவரு, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். கொஞ்ச நேரம் யா அல்லாஹ் நீ பிற்படுத்தி வைக்க மாட்டியா? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். நான் எல்லாத்தையும் சதகா செஞ்சு நல்லவனா மாறிடுவேன்னு கேட்கிறாரு. இப்ப நமக்கு என்ன இங்க? ஃபஅஸ்ஸதகு இல்ல ஃபஅஸ்ஸதக. எதுக்கு பின்னால் இருந்தது? லௌலா என்ற தஹரீலுக்கு பின்னால். மிசாலு தமன்னி, தமன்னி உதாரணம் பாருங்க. யா லைதனி குன்து மஅஹும் ஃபஅஃபூஸ ஃபௌஸன் அஸீமா. யா அல்லாஹ் நானும் அவங்களோட இருக்கணுமே, நானும் வெற்றி பெற்றவனா இருப்பேனே அப்படின்னு கியாமத்துல வந்து சொல்றான். யா லைதனி குன்து மஅஹும் ஃபஅஃபூஸ ஃபௌஸன் அஸீமா. நீங்க ஃபஅஃபூஸு இல்ல ஃபஅஃபூஸ. ஏன் இந்த யா லைதனிக்கு பின்னால வந்து இருக்கிறது? ومثال ترخي உதாரணம், لعلي أبلغ الأسباب أسباب السماوات فأطلع إلى إله موسى. ஃபிரௌன் சொன்னான், நான் வானத்தினுடைய சபபுகள் எல்லாத்தையும் கடப்போனாய் நான் ஆக வேண்டுமே. அடே, வானத்தை கடந்து போனா ஃபிரௌன் என்ன செய்வான்? அல்லாஹ்வோட போர் போட்டுருவேன். فأطلع إلى إله موسى. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் பக்கம் நான் தெரிந்து கொள்வேனே அப்படின்னு சொன்னான். فأطلع فأطلعوا إلا فأطلع. مثال الدعاء، دعاء உதாரணம் قول الشاعر، ربي وفقني فلا أعدل عن سنن الساعين في خير السنن. يا الله எனக்கு தௌஃபீக் செய்ய அல்லாஹ். என்ன சொல்றாரு? ربي وفقني، யா அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. فلا أعدل عن سنن الساعين في خير السنن. சுன்னத்துகளிலேயே நல்ல வழிமுறைகளிலேயே சிறந்ததான முன்னோர்களுடைய அந்த வழிமுறையை விட்டும் நீங்காதவனாக நானாக வேண்டுமே. அப்ப ஃபலா அஅதிலு இல்ல ஃபலா அஅ. மிசால் இஸ்திஃபாம், மிசாலுல் இஸ்திஃபாம், இஸ்திஃபாம் உடைய விஷயம். கௌலு ஷாயிர், அதாவது தம்பி, நம்ம அக்பர் இருக்காரு இல்லையா, ஒரு பொண்ணை காதலிக்குது. காதல்ல ஜெயிக்க முடியல, அல்லது வந்து ஏதோ பிரச்சனை, அதுலேயும் வந்து உடம்பு சரியில்லாம போச்சு, காய்ச்சல் வந்துச்சு, உடம்பு சரியில்லாம போச்சு, ஆட்டு வலி வந்துச்சு, ஏதோ ஒன்று படுத்த படுக்கையே இருக்கிறார். உடனே அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் அவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து சொல்கிறாங்க. அவர் சொன்னார், இதெல்லாம் எனக்கு கல்பனை பண்ணுறாங்க. டேய், என் நோயே இது இல்லைடா. வெளியிருந்து இந்த காய்ச்சலோ என் வலியோ இதெல்லாம் ஒரு நோயே இல்லைடா. என் அசல் நோயே வேற. அவர் சொல்கிறார், என்ன அசல் நோயே வேற. நான் யாரை தேடுறேனோ அவ கூட முன்னாடி நிற்பாட்டு. அப்புறம் பார் இந்த காய்ச்சல் எங்கே பறந்து போகுதுன்னு அப்படி அந்த ஏக்கத்தில் படைக்குவார். ஹல் தஅரிஃபூன லுபானதி, ஹல் தஅரிஃபூன லுபானதி, என் கஷ்டம் என் தேவை என்ன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? ஃபஅர்ஜு அன் தக்தி, என் தேவை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். ஃபயருத்து பஅது ரூஹில் ஜஸத், என் ரூஹ் வெளியே போயிட்டு இருக்கு, உயிர் போற நிலைமையில இருக்கேன். என் தேவை நிறைவேறிச்சு, என் ஜசத்துக்குள் திரும்பவும் என் ரூஹ் திரும்பிவிடும். என்னப்பா அப்படின்னு டாக்டர் அப்துல்லாவை பார்த்து அக்பர் கதறார். அதான் அந்த வார்த்தை.
ஹல் தாரிஃபூன லுபானதி. அதான் சொல்றேன், ஹல் தாரிஃபூன லுபானதி, என்னுடைய தேவை என்பதை என்ன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? லுபானத்தின்னு சொன்னா ஹாஜத்தின்னு அர்த்தம். சரிங்களா? அர்ஜு, நான் ஆசைப்படுகிறேன் என் தகுதிய, அது நிறைவேறுவதை. ஏன் நிறைவேறணும்? எருத்தத்து பானு ரூஹில் ஜஸதி, ரூஹில் சிலது உடம்பின் பக்கம் திரும்பும். இது இஸ்திஃபாம் உதாரணம். இங்க நமக்கு என்ன? ஹல் தாரிஃபூன லுபானதி கருத்து ஃபஅர்ஜுவ, ஃபஅர்ஜுவ அப்படிங்கிற நமக்கு ஆதாரம். மிசால் அர்து உதாரணம். ஒரு ஷாயிர், யா இப்னல் கிராம் அலா ததுனு ஃபதப்சிரு மா கத் ஹத்தஸூக ஃபமா ராஅக மன் சமிஆ. ஒரு பெரிய பணக்காரன் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. வந்தா எல்லாம் குறைகளை போய் சொல்றாங்க. ஆனா இவர் சொல்றாரு, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க தெருவுக்கு வாங்க, எங்க தெருவுக்கு வந்து பாருங்க, நாங்க படுற கஷ்டத்தை, அப்பதாங்க உங்களுக்கு தெரியும், நாங்க சொல்றது புரியும். வெறும் கேட்பது பார்ப்பதற்கு ஈடாகுமா அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? அவங்கள பார்த்து சொல்றாரு. அதான் யா இப்னுல் கிராம், ஓ சங்கையானவனின் மகனே, அலா ததுரு, எங்களை நீ நெருங்க வேண்டாமா? அல்லாஹ் ஃபதப்சிரு, நீ பார்ப்பாய், மா கத் ஹத்தஸூக, திட்டமாக உமக்கு நாம் எதை கூறினோமோ அத்தகைய ஒன்றை. நாங்க சொல்றது உனக்கு இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி கஷ்டப்படுறோம், அப்படி இருக்கு சொல்றோமே, இதெல்லாம் நாங்க சொல்றது. ஆனா அதை நேரடியா பார்த்தாதா? ஃபமா ராஅக மன் சமிஆ, ஃபமா ராஅக மன் சமிஆ, கேட்ட ஒருவனை போல் பார்த்த ஒருவன் இல்லை, கேட்ட ஒருவனை போல் பார்த்த ஒருவன் இல்லை அப்படின்னு. நமக்கு இங்க நோக்கம் என்ன பாய்? அலா ததுனு, நெருங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அதுக்கு அடுத்து முதாரியான வார்த்தை வந்து பாவுக்கு பின்னாடி. அதுல ஃபதபுசுர, ஃபதபுசுர, இந்த அன்னு மறைஞ்சிருக்கு. ஃபஅன் தபுசுர. நான் வைச்சதுக்கு வரீங்களா? அப்படி என்ன உதாரணம் முடிச்சிட்டாங்க. வலம் யுஸ்மஅன் நஸபு பஅத வாவி ஃபி ஹாதிஹி மவாதிஇ, இந்த இடங்களிலே வாவு வந்தா அந்த வாவுக்கு பின்னால் நஸபு வந்து சமாஇயத்தாக கேட்கப்படவில்லை. இல்லா பில் அம்ரி வன் நஹி வன் தமன்னி வல் இஸ்திஃபாம், இந்த 4 இடத்துல தவிர அம்ருல, நஹீல, தமன்னில, இஸ்திஃபாம், இந்த 4 மட்டும் தான் வாவுக்கு மஅய்யாவுக்கு பின்னாலேயும் நஸபு செய்கிறது. அன்னு உள்ள இருந்து காசவன் நஹ்வியூன பில் பாக்கி, பாக்கியான இடங்கள்லையும் நஹ்வியர்கள் கியாஸ் எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படிங்கிறதோட எதை முடிச்சிட்டாரு? அன் மஸ்தரியாவாக உள்ள இருந்து நஸபு செய்யக்கூடியதை முடிச்சிட்டாரு. இப்போ அன் மஸ்தரியா நல்லா விளங்கிடுச்சுங்கம்மா. அன் மஸ்தரியா இப்போ இந்த ஜவாபாக இந்த ஃபா வந்து வந்தால் அதுக்கு பின்னாடி உள்ள என்ன வருது? அன் மஸ்தரியா வருது இல்லையா? இந்த ஜவாபாக ஃபா வரும். இந்த உதாரணங்கள், இந்த உதாரணங்கள் இருக்குல்ல, இது எல்லா உதாரணத்தையும் அப்படி வச்சுக்கோ. இந்த உதாரணத்துல இந்த ஜவாபா வர்ற இடத்துல ஃபாவை தூக்கிட்டா நேரடியாக பேர் உட்காந்து, நம்ம தானே உதாரியான பேரு நேரடியாக உட்காந்து. புரியுதா? சொல்றது விளங்குதா? நேரடியா ஃபாவை தூக்கிட்டோம்னா ஜவாபாக ஜஸாவாக நேரடியாக அந்த பேர் உட்காரது இல்லையா? அப்ப அதுக்கு என்ன யாரா வரும் அப்படின்னா ஜஸ்ம் வந்துவிடும், சுக்குனும். ஜவாபாக ஃபா இல்லாமல் இதனுடைய ஜவாபுகள்ல நேரடியாக எது உட்கார்ந்துட்டா? முதாரியான ஃபேல் அமர்ந்து விட்டால் அந்த முதாரியான ஃபேலுக்கு என்ன வந்துருமா? ஜஸ்ம் வந்துரும். அதான் சொல்றாங்க பாருங்க, ஃபை அஸ்கத்தல் ஃபாஅ மினல் முதாரிஇல் வாகிஇ பஅத தலபி, தலவுக்கு பின்னால் நிகழக்கூடிய முதாரியிலிருந்து ஃபாவை நீக்கிவிட்டால் அல் மதுகூர் வகுசித பிஹில் ஜஸாஅ, அதை கொண்டு ஜஸாவை நாடினால் பிஐ யக்துர முஸப்பபன் அன்ஹு, அதை தொட்டும் சபபாக்கப்பட்ட நிலையில், அதை சபபு என்று, அதுதான் முன்னாடி இருக்கிறதா சபபு, இது ஜஸா. முன்னாடி நிகழ்ந்தால் இது நிகழும், ஷர்த்து ஜஸா, இது நிகழ்ந்தால் இது நிகழும் என்ற அடிப்படையில் தக்தீர் என்றால் ஜுஸிம
ஜஸ்ம் செய்யப்படும். தாலிக்கல் முதாரிஉ, அந்த முதாரி ஆகிறது. பிதாலிக்க தலபி, அந்த தலபை கொண்டு இமாமி மான ஷர்த்தி, ஷர்த்துடைய அர்த்தம் அங்கே இருப்பதினால் கமா ஜஸமபியில் முசன்னிஃப் ஆகனா, இடத்தில் முசன்னிஃப் அவ்வாறு தான் ஷர்த்திட்டுள்ளார். காலத்தில் முஹனி பின் அதாத்தில் முக்கத்தரா, முஹனி என்ற கிதாபில் வருது. இல்லைங்க, உள்ள ஒரு ஷருத்துடைய இருந்து போக்கப்பட்டிருக்கோம், அதை வச்சு ஜஸாங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க ஷருத்துடைய இருந்து முக்கத்தரா இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதாவது உதாரணம் சொன்னா விளங்கும் பாருங்க. நஹு கௌலி தஆலா குல், நபியே சொல்லுங்க, தஆலு வாங்க, அக்குலு நான் ஓதுவேன், உங்களுக்கு நான் ஓதி காட்டுகிறேன். குல், நபியே சொல்லுங்க, தஆலு வாங்க, அக்குலு உங்களுக்கு நான் குர்ஆனை ஓதி காட்டுகிறேன். எப்ப? ஃபைன் ஆகு, அப்படி ஒரு ஷர்த்து உள்ள இருக்கு. என்ன ஷர்த்து உள்ள இருக்குமா? நீங்க வந்தீங்கன்னா. இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க அந்த ஆத்துங்கிறது உள்ள இருக்கு, ஒரு சிலர் சொல்றாங்க ஆத்துங்கிறது முக்கத்தரா இருக்குங்கிறாங்க. எப்படி வச்சுட்டாலும் சரி, நமக்கு அந்த இடத்துல ஜஸ்ம் வந்து விடும். எதை தூக்கிட்டா? இந்த பாவை தூக்கிட்டா ஷர்த்து ஜஸாவா வச்சிடணும். குல் தஆலு அத்லு, இதில் மானா தஆலு வாருங்க, ஃபைன் தஅதூனி இடத்தில் நீங்கள் வந்தால் அத்லு. அப்ப ஃபத்திலாவத்து அலைஹி, அவர்கள் மீது ஓதி காட்டுது என்பது முஸப்பபத்துன் அன் மஜீஇஹிம், அவர் வருவதை தொட்டும் சபபாக இருக்கும். மமிதும் இதே போன்றுதான். ஐன பைத்துக், என்ன கேட்கிறாரு? ஐன பைத்துக் அஸுல்க, என்ன அர்த்தமா? மவீட் எங்க? உன்னை நான் சந்திப்பேன். அஸுர்க அப்படின்னு சொன்னா அஸுர்கன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்றோம்? அஸுர்க. இந்த இடத்துல இன் ததுல்லுனி அலா பைத்திக, உன் வீட்டை எனக்கு நீ அறிவித்தால் அஸுர்க அப்படிங்கிறது உள்ள இருக்கு. மகிசாலா அல்லாஹ் தலப், இதே போன்றுதான் எல்லா தலவுகளையும் நீ கியாஸ் எடுத்துக்கொள். ஆனா இவ்வாறு நீங்க ஷர்த்து ஜஸாவா வைக்கும் போது ஒரே ஒரு பிரச்சனை. ஷர்த்து ஜஸாவா வைக்கும் போது ஒரு பிரச்சனை, இந்த நஹி வருதா இல்லையா? நஹி லா, அந்த மாதிரி வரும்போது ஷர்த்திலேயும் அந்த லாவுக்கு சரியான ஜவாபா வர முடியும். அப்பதான் ஷர்த்திலேயும் அந்த லா வச்சு சரியான ஜவாபா வர முடிஞ்சாதான் அதை ஜஸ்ம் செய்ய வேண்டும். இல்லைன்னா சரியா வராது. பாருங்க, விளங்க, நீங்களே உதாரணம் பார்த்தா விளங்கிடுங்க. வலாக்கின் ஷர்த்துல் ஜஸ்மி பஅத நஹி, நஹிக்கு பின்னால் ஜஸ்ம் செய்வதின் ஷர்த்தாகிறது சிஹ்ஹத்தி ஹுலூலின் ஷர்த்தியா மஅலா அன்னாஃபியா மஹல்லஹு, ஐ மஹல்ல நஹி, நஹியுடைய இடத்தில் அந்த லாவுடன் ஷர்த்துடைய இன்று வருவது சிஹ்ஹத்தாக இருக்க வேண்டும். மா சிஹ்ஹத்தில் மானா, மானாவும் சிஹ்ஹத்தாகும். பாருங்க சொல்ற பாருங்க. ஏ லா ததுரு மினல் அஸத் தஸ்ரீ, லா ததுரு மினல் அஸத் என்ன அர்த்தம்? சிங்க பக்கத்துல போகிறா சலாமத்தா இருப்பார். இப்போ என்ன பண்ணணும்? இந்த லாவோட திருப்பி போய் இல்லா ததுன் மினல் அஸதி, சிங்கத்தில் இருந்தும் நீ நெருங்காமல் இருந்தால் தஸ்லீம் சலாமத்தா இருப்ப. இந்த லாவ் சேர்த்து வச்சா சரியா வருது அர்த்தம். அப்போ ஓகே, அப்ப தஸ்லீம் என்பது சுகுன் பெற்று வரும். அதே மாதிரி பாருங்க, லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னா, லா தக்ஃபுர் ததுகுலில் ஜன்னா, காபிரா போகாத சொர்க்கம் பெறுவ. அப்படின்னு அர்த்தம், நீ காபிராக போகாவிட்டால் இல்லா தக்ஃபுர், அந்த லாவோடு இன்னும் சேர்க்கறது சரியா செட் ஆகுது. இப்ப இந்த மாதிரி இடங்கள் ஓகே. இதுக்கு மாத்தமா வந்துச்சுன்னா ஜாயிஸ் இல்லை. உதாரணம் சொல்றேன், ஃபைனஹு லவ் கீல ஃபீ மௌதிஇஹிமா இல்லா ததுன் மினல் அஸதி தஸ்லீம் இல்லா தக்ஃபுர் ததுகுலுல் ஜன்னா ஸஹல் மானா, மானா சிஹ்ஹத். இதே பாருங்க, லா ததுன் மினல் அஸதி ஃபதஅகுல், டேய் சிங்க பக்கத்துல போகிறா அவனை சாப்பிட்டுரும் அப்படிங்கிறான். சொன்னா இந்த இடத்துல தக்குல்கன்னு சொல்லக்கூடாது, தக்குலுக்க. என்ன வந்துடணும்? ஆட்டோமேட்டிக்கா ரஃபல் வந்துடணும். ஏன்? நீ இந்த இடத்துல வச்சு பாரு, இல்லா ததுன் மினல் அஸதி, சிங்கத்தின் பக்கம் போகாமல் நீ இருப்பாயானால் உன்னை சிங்கம் சாப்பிட்டு விடும். சரியா வருதா? வரல பாத்தியா?
லாவோடு திரும்பவும் நஹி வந்தாதான் அந்த இடத்துல ஜஸ்ம் வரணும். எப்ப லாவோடு நஹி வரலையோ அப்ப அந்த இடத்துல என்ன வரக்கூடாது, ஜஸ்மே வரக்கூடாது. புரிஞ்சா இல்லையா? பாருங்க, பிகிலாபி நஹு லா ததும் மினல் லஸரி யஅகுலுக, அது என்ன சாப்பிட்டுருப்பாங்கல்ல, யஅகுலுக இந்த இடத்துல பைனல் ஜஸ்ம ஃபீஹி மும்தனிஉன், இந்த இடத்துல ஜஸ்ம் வரது மும்தனிஉ. இது லா யஸிஹு அன் யுகால, இந்த இடத்துல சொல்லுவது சிஹத் இல்லை. இல்லா ததும் மினல் லஸரி யஅகுலுக என்பது வலிஹாதா, எனவேதான் இஜ்தமாத்தி ஸபா 7 கிராத்துக்காரவும் ஒன்று சேர்ந்து ஓதுறாங்க. அல ரஃபை மீது ஃபி கௌலிஹி தஆலா வலா தம்னுன் தஸ்தக்திர், எல்லாமே ஒண்ணா என்ன வராங்க, தஸ்தக்திரு அப்படின்னு தான் வராங்க. வலா தம்னுன், நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள். தஸ்தக்திரு, இல்லா தம்னுன் தஸ்தக்திர், பேராசை கொள்ளாம இருந்தீங்கன்னா அல்லாஹ் அதிகப்படுத்துவான் உங்க செல்வங்களை. நீங்க பேராசை கொண்டீங்கன்னா அதிகப்படுத்த முடியாது. அப்ப இல்லா தம்னுன் தஸ்தக்திர் அப்படின்னு என்ன பை, இன்னஹு லா யஸிஹு அன் யுகால இல்லா தம்னுன் தஸ்தக்திர் அப்படிங்கிறது இங்க சரியா வராது. ஃபஹுவ லைஸ பிஜவாபின் நஹி ஃபஹுவ ஃபி மௌதிஇல் ஹாலி மின் தமீரி ஃபி தம்னுன், தம்னுன் உள்ள தமீரில் இருந்தும் இது ஹாலுடைய இடத்திலே அதை வைக்க வேண்டும். புரியுதுங்களா? அடுத்து வாங்க, ஜஸ்முல் முதாரி பில்லம் வலம்மா வலாம் வலாமுல் அம்ர். லாமுல் அம்ர் லாலி நஹி சொன்னாங்க இல்லையா? பை முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்ம் எப்போ வரும்? முதாரியான ஃபஅலுக்கு சொல்லுங்கப்பா. லம்மா அதான் வ யஜ்ஸிமுல் முதாரிஉ ஐதன் பில்லம், லம்மை கொண்டும், அடுத்து லம்மாவை கொண்டும், அடுத்து மத்தாங்க பார்த்தீங்கன்னா லாவை கொண்டும் லாலி நஹி கொண்டும் வரும். இப்போ ஒவ்வொன்றையும் தெளிவாக விளக்கிட்டே போயிடுறாரு. சரி பாருங்க, பிலம் வை ஹர்ஃபுன் நபியில் முதாரி லி நபியில் முதாரி, முதாரி உடைய நபியை முதாரியை நபி செய்வதற்குள்ள ஹர்ஃபாக இருக்கும். லி நபியில் முதாரி வ கல்பிஹி மாதியா, என்ன வாசிக்கணுமா? வாசி காட்டுங்க. லி நபியில் முதாரியை வ கல்பிஹி மாதியா. அப்போ அந்த லம் ரெண்டு வேலையும் செய்யும். ஒன்று என்ன செய்யும், முதாரியை நபி செய்யும், அடுத்த மாதியா பார்த்துக்கிறோம். நஹ்வு கௌலிஹி தஆலா லம் யலிது வ லம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. வலம்மா என்பது உக்து லம், லம்முக்கான சகோதரி. லம்மா யக்தி மா அமரா, அவன் ஏவிய ஒன்றை நிறைவேற்றப்படவில்லை. வயுஷ்தரக்கு லம் வலம்மா ஃபி அர்பஅத்தி உமூரி, 4 விஷயங்கள்ல லம்மு லம்மாவும் ஒன்னா இருக்கும். லம்மு லம்மாவும் 4 விஷயத்துல ஒன்னா இருக்கும். 4 விஷயங்களில் பிரிந்து விடும். எழுதிக்கோங்க, லம்மு லம்மாவும் 4 விஷயத்துல ஒரே மாதிரி இருக்கும், 4 விஷயத்துல பிரிஞ்சிடும். ஒன்று ஃபில் ஹர்ஃபியா, லம்மு ஹர்ஃபு தான், லம்மாவும் ஹர்ஃபியா தான். ஒரு இக்திசாஸ் பில் முதாரி, லம்முக்கு பின்னாடி முதாரியான பெயர் வரும், லம்மாவுக்கு பின்னாடி முதாரியான பெயர் வரும். ஜஸ்மி, லம்மு ஜஸ்ம் செய்யும், லம்மாவும் ஜஸ்ம் செய்யும். வகல்புஹு மாதியா, லம்முக்கு பின்னாடி வந்தாலும் முதாரியான மாதியா மாதியா அர்த்தம், லம்மாவுக்கு பின்னாடியும் முதாரியான அர்த்தம் மாதியா மாதியா. இந்த 4லையும் ஒன்று சேர்ந்துருக்கோம். 4 பிரிஞ்சிடும். ஒன்று அஹதுஹுமா முசாஹபத்து அதாத்து ஷர்தி, ஷர்த்துடைய வார்த்தைகளை தோழமை கொண்டல். லம்மாவுக்கு முன்னாடி ஷர்த்துடைய வார்த்தை வராது, லம்முக்கு முன்னாடி மட்டும்தான் ஷர்த்துடைய வார்த்தை வரும். ஷர்த்துடைய வார்த்தை என்னமா, இன்னு, இதா, இதுமா, மதா, இது எல்லாமே, இதெல்லாம் லம்மாவுக்கு முன்னால் வரவே வராது. ஷர்த்துடைய எழுத்துக்கள் எல்லாம் லம்முக்கு முன்னால் மட்டும்தான் வரும். நுட்பமான விஷயம்பா, அதனால் வச்சுக்கோங்க. எங்கேயாவது இல்லம்மான்னு வராது, இல்லம் அப்படிதான் வரும். ஒரு சந்தேகம் இருந்துச்சா, ஒரு வித்தியாசம் இருந்துச்சா?
இது காசத்தும் இல்லம் இல்லம் வலவுலம் அப்படிதான் வரும். வஸ்தானி இரண்டாவது இஸ்திம்ராருன் நபி இலா ஜமனில் ஹால் ஹுவ காசத்தும் பிலம்மா. இப்ப நம்மாவை கொண்டு ஒரு விஷயம் சொல்றான், நம்ம கொண்டு ஒரு விஷயம் சொல்றான். இப்ப ஒருத்தன் சொல்றான் லம் யஃப்தஹ் லம் அஃப்தஹ் லம் அஃப்தஹில் பாப. என்ன சொன்னா? கதவை நான் திறக்கவே இல்லை. புரிஞ்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கதவை முன்னாடி திறக்கலைன்னு அர்த்தம் சொல்லலாம். பாதிக்கு மாதிரி இது இல்லை. ஆனா இதில் லமா போட்டீங்கன்னா லமா அஃப்தஹி ஹாதல் பாபை ஒருத்தர் சொன்னானா இதுவரைக்கும் அவன் அந்த கதவை திறந்ததே இல்லைன்னு அர்த்தம். லமா போட்டான். லம்மு முதல் திறக்கல, நேற்று திறந்து வச்சுக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு மேலே திறந்தேன், இப்போ திறந்தேன் எல்லாம் வைக்கலாம். ஆனா லமா போட்டோம்னா முந்தைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அதை செய்யவே இல்லைன்னு அர்த்தம். லம்முல அந்த அர்த்தம் கிடைக்காது. இது இரண்டாவது வித்தியாசம். பாருங்க, வஸ்தானி இஸ்திம்ராரு நபி இலா ஸமனில் ஹால், ஹாலின் காலத்தின் வரை நபி அப்படி நீண்டு கொண்டே இருக்கும். காசத்தும் பி லம்மாவை கொண்டு பி ஹிலாஃபி லம்முக்கு மாற்றமாக பைனவு கதியக்கூன் முஸ்தமிர்ர சில நேரங்கள் அப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். எது மாதிரி லம்பியிலிருந்து வளம்பி உள்ளது மாதிரி அல்லாஹ் பெக்கவே இல்லை, பிறக்கப்படவே இல்லை, இதுவரைக்கும் இல்லை, இனிமேலே இல்லை. அல்லாஹ் தஆலா விஷயத்துல இஸ்திம்ராராகவே இருக்கும். சில நேரத்தை யகூன் முன்கத்தியான், சில நேரத்தில் என்ன ஆயிரும்? முன்கத்தியா ஆயிரும். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹல் அதாலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மதுகூரா. காலங்களிலிருந்தும் இப்படி ஒரு காலம் மனிதனின் மீது வரவில்லையா, அவர் கூறப்படும் ஒரு வஸ்துவாகவே ஆகவில்லையே அப்படின்னு ஃபைசுர் ரஹ்மானை பார்த்து ஓதுறோம். அல்லதாலா ஃபைசுர் ரஹ்மான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் லம் தகுன் ஷைஅன் மதுகூரா. நீ கொல்லப்படாத ஒரு ஆளா ஆகாத வரை இல்லாத மாதிரி ஒரு காலம் உள்ள வரலையாப்பான்னு கேட்டா, இப்ப நீ இல்லாம இருக்கிறியா? இப்ப நீ லம்தகுன் செய்யும் அது கூறாவா இல்ல செய்யும் அது கூறாவா? செய்யும் அது கூறா. அப்ப ஒரு காலத்தில் அப்படி இருந்தாய் மாறிவிட்டாய். அப்ப இஸ்திம்ரார் போயிடுச்சு. அப்ப நம்மள சில நேரம் இஸ்திம்ரார் இருக்கும், சில நேரத்தில் இஸ்திம்ரார் இல்லாமல் போகும். ஆனா லமாவுல இஸ்திம்ரார் போகவே போகாது. வமித்தம்ம எனவேதான் ஜாஸ அன் யகூல லம் யகுன் சும்ம கான, ஆகாமல் இருந்தது பிறகு ஆகிவிட்டது அப்படின்னு நம்ம வச்சு சொல்லலாம். ஆனா வம்தன தடையாக இருக்கிறது லமாயக்கும் சும்மக்கான, ஆகாமலே இருந்தது பிறகு ஆகிவிட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆகாமல் இருந்தது என்பது இப்ப வரைக்கும் ஆகவில்லை என்று வேண்டாம் எப்படி வேணா சொல்லலாம். லமாயக்கும் சும்ம சயக்கும் பிறகு ஆகலாம் அப்படி வேணா வரலாம் ஒழிய சும்மா காண பிறகு ஆகிவிட்டது என்ன செய்ய முடியாது, தம்பி சொல்ல முடியாது. வசாலிசு மூன்றாவது ஆயிருது அதுஃபு ஃபிஅலில் மஜ்ஸூமி, ஜஸ்ம் செய்யப்பட்ட ஃபிஅலை போக்குதல். ஃபைனஹு காஸும் பி லமா, லமாவுக்கு பின்னால ஜாயிஸ், லமாவுக்கு பின்னால ஒரு ஃபிஅலை போக்கிடலாம் ஆதாரம் இருந்தா. வேற உதாரணமா வா பக்கத்தில் போயிட்டேன், ஒருத்தர் அடிக்கிறதுக்காக போற, அவனை அடிக்க முடியும், அடிச்சிட்டா அடிக்க பக்கத்தில் போயிட்டேன் இல்லடா அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் போனேன், அடிக்க போயிட்டேன், அடிக்கல நினைச்சா இல்லையா தம்பி? பாருங்க, ஒருத்தர் ஊருக்கு போனியானா, அந்த ஊருக்கு போனேன் உள்ள போனியா கார்முத்தூர் பலத ஊரை நெருங்கிட்டப்பா வளமா அப்படின்னு அர்த்தம். வளம் அது உள்ள நுழையினு அர்த்தம். லமாவை நிப்பாட்டாங்க. இந்த லமாவில் அப்படி நிப்பாட்டலாம். பின்னாடி ஒரு ஆதாரம் இருக்கு, உள்ள நுழையில அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடைச்சிரும். ஆனால் லம்முக்கு பின்னாடி நிற்கக்கூடாது. நம்ம கேட்கலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தானுங்க, லம்மு போடலாம், அரபியாக்கு அப்படி புழங்கலை, அதான் விஷயம். லமாவை தான் அவங்க அந்த மாதிரி புழங்குறாங்க, லம்மு அந்த மாதிரி
புலங்கல. ரெண்டையும் ஒன்று சேர்த்தவங்க ரெண்டையும் பிரிச்சும் காட்டுறாங்க. எந்த இடத்துல லம்மு புலவணும் அந்த இடத்துல தான் லம்மு புலவணும், எந்த இடத்துல லம்மா புலவணுமோ அந்த இடத்துல தான் லம்மா புலவணும். இப்போ இந்த இடத்துல லம்மா தான் புலவணும், லம்மு புலவக்கூடாது. பாருங்க, காரபுத்துல் பலத வலமா அப்படின்னா லமா அதுகுலுஹா வலா யஜூசு காரபுத்துல் பலத வலம் அதுகுல் அப்படிங்கிற வலம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. வர்ராபிஉ நாலாவது தூகஉ சுபூத்துல் மன்ஃபி ஃபஹுவ ஹாஸுன் பிலமா. என்னமா ஒரு மன்ஃபியானது, ஒரு எது நபியோ அந்த நபி அப்படியே இஸ்பாத் ஆகுவதை எதிர்பார்க்கலாம். பாருங்க, ஃபஹுவ ஹாஸுன் பிலமா வலம்மா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களிலே ஈமான் நுழையவே இல்லை இப்போ வரைக்கும், அப்படியே அது நீளமாயிட்டே இருக்கும். ஆனா நம்மால் அப்படி இல்லை, முடிஞ்சிடும். லம் யதுகுல் வஸௌஃப யதுகுலு, இது வரைக்கும் நுழையல, இனிமேல் நுழையலாம். அப்ப லம்மு இஸ்திம்ராரை தராது, லம் லம்மா இஸ்திம்ராரை தரும். இதுவும் அதோட வித்தியாசம். சரி பை, அப்ப லம்மாவுக்கும் லம்முக்கும் வித்தியாசம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போற ஜஸ்ம் செய்யக்கூடிய அடுத்து வயஜுசிமு ஐதன் பில்லா. கௌனி வயஜுசிமு ஐதன் பில்லாமி வலா அத்தலபத்தை, பிலாம் வலா தலபத்தை, தேடக்கூடிய லா இன்னும் லாவுக்கு பின்னால் தலப தரக்கூடியது. அத்தாலத்தை அல தலபு, தலபின் மீது அறிவிக்கக்கூடியது. ரெண்டுமே பை, ரெண்டு லாமுமே தலபு தான். ஒன்னுன்னா செய் என்பதை தேடுகிறது, இன்னொன்று செய்யாதே என்பதை தேடுகிறது. ரெண்டுமே தலபு தான். ஓவ இஷ்டமிலு லாமுல் அம்ரு, லாமுல் அம்ரை எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக யூன்ஃபிகு து சஅத்தின் மின் சஅத்தி, யாருக்கு விசாலம் இருக்கிறதோ, யார் பணக்காரராக இருக்காங்களோ அவங்க செலவு செய்யுங்க. வலாமு துஆ, எதை எடுத்துக்கோ, இந்த லாமு துஆவை எடுத்துக்கோ. லியக்தி அலைனா ரப்புக், எங்களின் மீது ரப்பு நிறைவேற்றட்டும். வலா அன்னாஹியா, நஹியுடைய லாவையும் எடுத்துக்கொள்ளும். லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஷிர்க் வைக்காதே. துஆவையும் எடுத்துக்கொள்ளும். ரப்பனா லா துஆகிதுனா, யா அல்லாஹ் எங்களை நீ பிடித்து விடாதே. வஹாதில் அஹ்ருஃபுல் அர்பஅத்து வமா கப்லா, இந்த 4 எழுத்துக்களும் அதற்கு முன்னால் உள்ளதும் தஜ்ஸிமு ஃபஅலன் வாஹிதன், ஒரே ஒரு ஃபஅலுக்கு ஜஸ்மு செய்யும். கமா மஸ்தல்னா, இதுக்கு முன்னாடி வந்து இது பை இந்த பாடத்துல சொன்னாங்க இல்லையா, அதாவது ஒரு ஷர்த்துடைய தலபுக்கு பின்னால வந்து ஃபா இல்லாம போச்சுன்னா அது ஒரு ஃபஅலுக்கு முதாரியான ஃபஅலுக்கு ஜஸ்மு செய்யும் சொன்னாங்களா இல்லையா, அதுதான் சொல்றாங்க. இந்த லம் லம்மா லாமுல் அம்ரி லாலின் நஹியும் அதுக்கு முன்னாடி உள்ளதும் ஒரே ஒரு ஃபஅலுக்கு ஜஸ்மு செய்யும். கமா மஸ்தல்னா, நான் உதாரணம் காட்டினது போல. அதவாத்து ஷர்த், அடுத்த பாடம் அதவாத்து ஷர்த் இருக்கு இல்லைங்களா, இது தஜ்ஸிமுல் ஃபஅலைனி, ரெண்டு ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும். பாருங்க, அதவாத்து ஷர்த், ஷர்த்துடைய அதவாத்துக்கள், ஷர்த்துடைய அதவாத்துக்கள் என்னமா, ஷர்த்துடைய எழுத்துக்கள் என்னன்னு பாருங்க. அதவாத்து ஷர்த், ஷர்த்துடைய எழுத்துக்கள் தஜ்ஸிமுல் ஃபஅலைனி, அது என்ன செய்யுமா, இரண்டு ஃபஅலுக்கு ஜஸ்ம் செய்யும். வஹுவ 11 அதவாத், அதான் மொத்தம் எத்தனை எழுத்துக்குமா படிங்க. புரிஞ்சுங்களா? இன்னு இதுமா ஐயுன் ஐன அன்னா ஐயான மதா மஹுமா மா மன் ஐயுமா வ அம்சிலத்துஹா, இவைகளுக்கு உதாரணமாகிறது. நஹு கௌலிஹி தஆலா இயஷ யுத்ஹிபுக்கும், அல்லாஹ் நாடினால் உங்களை அல்லாஹ் போக வைத்து விடுவான், வேறொரு கோபம் கொண்டு வருவான். அப்ப இயஷ பை நல்லா கவனி, நமக்கு பை உதாரணத்துக்கான அர்த்தம் அதுல உள்ள ஷவாஹி, இது நல்லா கவனிக்கணும். இயஷ என்னது, ஜஸ்ம். யுத்ஹிபுக்கும் ஜஸ்ம் வருதா,
நல்லா கவனிச்சுக்கணும், சட்டம் ரொம்ப முக்கியம். யுத்ஹிபுக்கும், யுத்ஹிபுக்கும். சரி, இது ஒரு உதாரணம். அடுத்து பாருங்க, இதுமாவுக்கு உதாரணம். وَإِنَّكَ إِذْ مَا تَأْتِي مَا تَأْمُرُ بِهِ تَرَكُمْ مِنْ إِيَّاهُ تَأْمُرُ آتِيًا. தம்பி, நீ உன்னை ஏவற, அதை நீ செஞ்சேனா நீ ஏவுவதை செய்யக்கூடிய ஒருவனை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு உபதேசம் பாருங்க. وَإِنَّكَ إِذْ مَا تَأْتِي مَا أَنْتَ آمِرٌ مَا أَنْتَ آمِرٌ بِهِ. எதை கொண்டு நீ ஏவுகிறாயோ அத்தகைய ஒன்றை நீ கொண்டு வந்தால், இதை சர்த்து. இது மா தத்தி மா அன்த ஆமிரும் பிஹி, எதை கொண்டு நீ ஏவுகிறாயோ. வைத்துகளுக்கு கட்டாயம் அர்த்தம் வைக்கணும். நான் கேட்பேன் திருப்பி. இது மா தத்தி மா அன்த ஆமிரும் பிஹி, எதை கொண்டு நீ ஏவுகிறாயோ அத்தகைய ஒன்றை நீ கொண்டு வந்தால் தன் துல்ஃப பெற்றுக்கொள்ளப்படும். மன் இய்யாஹு தஅமுரு ஆத்தியா, நீ ஏவுவதை செய்யக்கூடிய ஒருவரை பெற்றுக்கொள்ளப்படும். துல்ஃப நீ பெற்றுக்கொள்வாய், மன் ஒருவனை. இய்யாஹு தஅமுரு ஆத்தியா, அதை நீ சொல்வதை செய்யக்கூடியவனா பெற்றுக்கொள்வாய். பகௌரி தாலா. அடுத்து பாருங்க, ஐயனுக்கு உதாரணம். ஐயம்மா ததுஉ ஃபலஹு அஸ்மாஉல் ஹுஸ்னா. ஐயன் மா ததுஉ, என்னப்பா தம்பி இப்படி அர்த்தம் வைக்கணும். ஐயன் மா ததுஉ, அதுதான் ஐயம்மா ததுஉ. என்னச்சா என்ன அசல் என்னவாங்க? ஐயன் மா ததுஉ, எதையெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ ஃபலஹு அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ஃபகௌலுஹு தஆலா, இன்னும் சொல்லு ஐனவுக்கு. ஐனமா தகூனு, நீ எங்கு ஆக இருந்த போதும் யுதுரிக்குமுல் மௌத்து, மௌத்து உன்னை அடையும். அசல் நீங்க தக்கூனூன வரணும். யுதுரிக்கு யுதுரிக்குமுல் மௌத்து. அதே மாதிரி மேல ஐயம்மா ததுஉன வரணும். அங்க என்ன வந்து தம்பி ஜஸ்மு வந்திருக்கிறது. பகௌரி ஷாயிர். அடுத்து பாருங்க, அண்ணாவுக்கு உதாரணம். خليلي أنا تأتيان تأتيا أخا غير ما يرضيكما لا يحابلوا. என்னுடைய இரண்டு தோழர்களே, கலீலிய என்னுடைய அண்ணா தஅத்தியானி, எப்பொழுதெல்லாம் நீங்கள் இடத்தில் வருகிறீர்களோ, தஅத்தியா அகன், என்னுடைய சகோதரனாக வாருங்கள். எப்படி வாங்க? சகோதரனா வாங்க. கைர மாயுறுதி குமா, நீங்கள் பொருந்தி எதை பொருந்திக் கொள்வீர்களோ அத்தகைய ஒன்றை தவிர. லா யுஹாவிலு, நடக்காது. லா யுஹாவிலு கைர மா யுஹாவிலுன்னு அர்த்தம். தவிர மாயுறுதி குமா, நீங்கள் எதை பொருந்திக் கொள்கிறீர்களோ அந்த ஒன்று தான் நடக்கும். நீங்க ரெண்டு பேரும் எதை பொருந்திக்க மாட்டீங்களோ அது நடக்காதுன்னு தான் ரெண்டு நண்பர்களையும் அன்பா கூப்பிடுறாரு. நமக்கு இங்க என்ன பை? அண்ணா தஅத்தியானி, தஅத்தியா அவ்வளவுதான் நமக்கு. ஃபஅன்சில் தஅத்தியா, தஅத்தியா
இருக்கா இல்லையா? ரெண்டுலையுமே ஜஸ்ம் வந்துருச்சு, நூறு போயிடுச்சு பாரு. நூறு போயிடுச்சுல பாய். அதுதான் நமக்கு உதாரணம். பகௌரு ஷாயர் அடுத்த உதாரணம். ஐயானோக்கு உதாரணம். இன்னக லம் தக் இல்லக லம் فإنك لم تقرر عن البحر فأنزل فأيان ما تعدل به الريح تنزل. என்னப்பா? இன்னக நிச்சயமாக நீயாகிறவன். லம் தக்ரிர் அனில் பஹரி கடலை விட்டும் லம் தக்ரிர்னா உறுதி பெற முடியவில்லை என்றால், உறுதி பெற முடியவில்லை என்றால் ஃபஅன்சில் நீ இறங்கிவிடு. அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு உபதேசம் செய்யறாரு. அதனால கடல் இருக்க முடியும்னா பயங்கரமான புயல் நேரம் இறங்கிடு. ஆனா கடும் புயல் இருக்கும் போது இறங்க நினைக்காதே. கடும் புயல் இருக்கும் நேரத்தில் இறங்க நினைக்காதே. அது நடுவில் போகப்பட்டிருக்கு. பொதுவாக கடல்ல போய் கப்பல் போகுது இல்லைங்களா? கப்பல் பெரிய கப்பல்களை புயல் நேரத்தில் நடுக்கடல் கொண்டு போயிடும். நடுக்கடலுக்கு கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டா பொருள் தப்பிச்சுக்கும் அந்த கப்பல். அந்த புயல் நேரத்தில் கரை கொண்டு தான் வைங்களேன், கரையை நோக்கி காத்து வரும்போது கப்பு விட்டுரும், கப்பல் மூழ்கிடும். அதனால அவர் சொல்றாரு, அதனால கடல்ல இருக்க முடியலன்னா இறங்கிக்கோ. ஆனால் நடுவில் ஒரு வாசகம் போக்கப்பட்டிருக்கு. என்ன வாசகம்? கடுமையான காத்து இருந்துச்சுன்னா இறங்காத சொல்லிட்டு சொல்றாரு, காற்றாகிறது எப்பொழுது நிதானமாக ஆகிறதோ தன்சில் நீ இறங்கு. அந்த கடலை கொண்டு அந்த காற்று எப்பொழுது அமைதியாகிறதோ தன்சில் அப்ப நீ இறங்காத கடலே. கடவுள் கடை கொண்டு வர பார்த்தீங்கன்னா மூழ்கிடுவார். அப்படின்னு உபதேசம் செய்யறாரு பை. இப்ப நமக்கு என்ன? ஐயான எடுத்து மாத்தா அதில் அங்கேயும் சுக்குன் வந்துருச்சு, தன்சில் எதுவும் சுக்குன் வந்துருச்சு. அடுத்து மத்தாவ உதாரணம் பாருங்க. கௌரு ஷாயர் அன இப்னுல் ஜலாவ தல்லாஉ ஸனாயா வ மதா அதுல் அமாமத தஅரிஃபூனி. பை பந்து தூக்குற மாதிரி ஒரு ஆளு, பந்து தூக்குனவன் பார்க்க அழகா இருப்பானா? அதுவும் முன்னாடி ரெண்டு பந்து தூக்கிட்டு இருக்கு, நல்லா பெருசா ஈன்னு பெருசு இருக்கு. நான் பார்க்கறேன் அசிங்கமா. யாராவது பார்க்க அழகா இருக்குமா அசிங்கமா இருக்குமா? அசிங்கமா தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து விடைக்கிறாங்க 4 பேர். விடைக்கும் போது அவன் சொல்றானா, டேய் யாரை பார்த்து என்ன நினைச்சீங்க? யார் தெரியுமா? மாவீரன் ஜலா தெரியுமா? அவன் மகன், அவனோட மகன். ஆனா இப்னுல் ஜலா, நான் யார்? ஜலாவின் மகன். யார் நினைச்ச? ஜலாலின் மகன் இல்லடா, ஜலா அண்ணன். அவனோட மகன். நீ சொல்றான் தந்தாவும் சனாயா, நீ நினைக்கிற மாதிரி முன்பது தூக்குன ஆள் தான் நான். தந்தாவும் சனாயா முன்பது தூக்குன ஆள் தான். ஆனா இந்த போர் கவசம் இருக்குல்ல, போர் உடைன்னு ஒன்று இருப்பாங்கல்ல, தலைமை வைப்பாங்க, போர் கவசம் போட்டுருவாங்க. அதை நான் போட்டேன்னு வச்சுக்க, அப்ப தெரியும் நான் யாருக்கு, அப்ப தெரியும் நான் யாருக்கு. பிரிச்சுருவேன் சும்மா அப்படின்னு சொல்லி, என் வீரத்தை இங்க பேசாதரா, போர்க்களத்தில் வந்து பார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆனா இப்னுல் ஜலாவ தல்லாஉ ஸனாயா மதா அல்லாஹுல் அமாமத, எப்பொழுது தலையில் அந்த அமாமாவை வைப்பேரோ தஅரிஃபூனி, அப்பொழுது என்னை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
நான் யாருன்னு உங்களுக்கு அப்ப தெரியும்யா அப்படின்னு அவர் சொல்றார். நமக்கு என்ன மத்தா அவஇ அவ அங்க என்ன வந்துச்சு? வதஇ யுதிஉல இருந்து அவஇ அவ அதை சேர்த்து சொல்லும்போது அவஇ அமாமத தாரிஃபூனி இல்ல தாரிஃபூனி ரெண்டுலையுமே ஜஸ்ம் வந்துருச்சு பை. ரெண்டுலையுமே என்ன வந்துருச்சு? ஜஸ்ம் வந்துருச்சு. நமக்கு அதுதான் உதாரணம். அடுத்து பாருங்க மாவுக்கு உதாரணம், மஹுமாவுக்கு உதாரணம். அஹிர்க மின்னி அன் ஹுப்பக காதிலி வ இன்னக மஹுமா தஅமுரில் கல்ப யஃஅலு. பாருங்க மஹுமாவுக்கு உதாரணம் சொல்றாங்க. அஹிர்க மின்னி அன் ஹுப்பக காதிலி அன் ஹுப்பக காதிலி. அதாவது ஒரு பெண்ணை காதலிக்கிறார்ப்பா, காதலிக்கிறார். ஆனா அவ போய் ஒரு டார்ச்சர் பண்றா. அதனால இவருக்கு பெரிய பல பக்கங்கள்ல இவருக்கு கேவலம். நானா பொம்பளை பேச்சிருக்கா சுற்றி தெரியல அப்படின்னு அக்பர் பார்த்து சொல்லிருக்காங்க. என்ன பயங்கரமா கேவலமா இருக்கு. அவர் சொல்றாரு உடனே அவர் பார்த்து அஹிர்க மின்னி இன்ன ஹுப்பக காதிலி பக்கி காதிலி. என்னவா என்னை விட்டு தூரமாயிரு, என்னை விட்டோம் நிச்சயமாக உன்னுடைய பிரியம் என்னை கொலை செய்கிறது, நிச்சயமாக உன் பிரியம் என்னை கொலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வைன்னக மஹுமா தஅமுரி அல் கல்ப, என்னன்னு சொல்ல எப்பொழுதெல்லாம் நீ என் கல்பை ஏறுகிறாயோ எஃப்அலு அந்த கல்பு அதை செய்து விடுகிறது. அதாவது அவரு அந்த பெண்மணி ஏவறது இவருக்கு இல்லையா, அந்த பெண்மணி ஏவரணும் இவர் உடம்புல செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவர் கல்பு செஞ்சிருந்தாரு. ஆட்டோமேட்டிக்காக அது கல்புல ஏறி செஞ்சிடறாராம். ஆனால் எல்லாம் திட்டுறாங்களா, என்னடா பொம்பளை போல பேச்சு கட்டி தெரியுதுன்னு திட்டுறாங்களாம். அதனால சொல்றாரு தூரமாயிரேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லிட்டு தான் எந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இன்னக்க மஹுமா தஅமுரியல் கல்ப, நீ என் உள்ளத்தை ஏவும் போதெல்லாம் இந்த மஹுமா வந்து தஅமுரிக்கு ஒரு சொத்து செஞ்சிருக்கு. எஃப்அல் அந்த கல்பு செஞ்சிருக்கு. கல்வி என்ன செஞ்சிருது? அப்ப என்ன சொல்ல வர தெரியுமா? என் உடம்பு தான் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்ல, அது பார்த்து நீ சொல்றது செஞ்சுட்டு இருக்கு சொல்ற. வாங்க அவரு அடுத்து மண்ணுக்கு உதாரணம் பாருங்க. மையஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, மையஅமல் சூஅன் ஷவாஹித் என்னமா தஅமுரி மஹுமா தஅமுரீன என்பது தஅமுரி ஆயிடுச்சு. எஃப்அல் அதுவும் சுகணும். அடுத்த உதாரணம் பாருங்க, மண்ணுக்கு உதாரணம். மையஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, யார் ஒருவர் பாவமான செயலை செய்கிறாரோ அது அவருக்கு தண்டனை கூலி கிடைக்கிறது. யஅமல் அப்படிங்கிறது சுகன் இருக்கு. யுஜ்ஸ அந்த இடத்துலயும் லாம் கலிமா போக்கப்பட்டிருக்கு. சரியா பை? வகௌலுஹு தஆலா பை மாவுக்கு உதாரணம். மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நூசியா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மித்லிஹா, ஏதாவது ஒரு ஆயத்தை நாம் போக்கினாலோ அல்லது மறக்கடித்தாலோ அதை விட சிறந்த ஒன்றை நாம் கொண்டு வருவோம். மா நன்ஸஹ் என்ன வந்திருக்கு? சுகன் வந்திருக்கா இல்லையா? நன்ஸஹு நாம் போக்கினால், அவ் நுன்சிஹா அல்லது அதை மறக்கடித்தால், நஅதியான்னு வர வந்ததுல நஅதி அந்த இடத்துலையும் நாம் கலிமா போயிடுச்சு. பிகைரின் மின்ஹா வகௌலு ஷாயிர் ஹைசுமா உதாரணம். தஸ்தகிம் ஹைசுமா தஸ்தகிம், எப்பொழுதெல்லாம் நீ இஸ்திகாமத்தாக இருக்கிறாயோ,
யுகத்திரு லக்கல்லாஹு நஜாஹன் ஃபீ காபிரில் அஸ்மான், எல்லா காலங்களிலேயும் வெற்றியை உனக்கு அல்லாஹ் நல்குவான். வெற்றியை அல்லாஹ் உனக்கு நல்குவான். அதை ஒரு பைத்தா படிக்கிறார். ஐசுமா தஸ்தகிம் யுகத்திரு லக்கல்லாஹ் நஜாஹன் ஃபீ காபிரில் அஸ்மான் அப்படின்னு பைத்தா படிக்கிறார். ஒரு சம்பல் அவ்வளவு மின்னுமா ஷருத்தன் ஒரு சம்பஸ்தானி ஜவாபன் ஜசான். இது முதலாவது ஷருத் என்றும் இரண்டாவது ஜவாப் என்றும் சொல்லுவோம். வைதா லம் யஸ்லஹ் ஜவாபன் லிமுபாஷரத்தில் அதாத்தி பை அந்த அதாத்து சேர்ந்திருந்தும் ஜவாபாக இணக்கமாகவில்லை எனில் ஐ லிஅய்யகா பஅத அதாத்தி ஷர்த்தி, ஷர்த்துடைய எழுத்துக்கு பின்னால் ஆகிவிட்டது. கண்கான ஜும்லத்தன் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியா இருக்குது. அவு ஃபேலியத்தன், அது ஜும்லா ஃபேலியா இருக்குது. ஃபேலுஹா தலபி, அந்த ஃபேல் தலபியாக இருக்கிறது. அல்லது ஜாமிதும் ஜாமிதாக இருக்கிறது. அவு மன்ஃபியும் பில்லன், லன்னை கொண்டு நபியாக இருக்கிறது. அவு மாவை கொண்டு நபியாக இருக்கிறது. அவு மக்ரூனம் பி கத்து, கத்தை கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லது ஹர்ஃபு தன்ஃபீஸ் அதில் இருக்கிறது என்று சொன்னால் குரின பில் ஃபாஇ உஜூபன், அந்த நேரங்களில் ஜவாபுடைய அந்த இடத்துல ஃபாவை கொண்டு வருவது வாஜிப். ஃபாவை கொண்டு வருவது வாஜிப். பை ஜவாபோடு எதெல்லாம் வந்தா அந்த ஜவாபு ஜும்லா இஸ்மியாவாயிட்டாலோ ஜும்லா ஃபேலியாவாயிட்டாலோ அதில் தலபோ அல்லது ஜாமிதான ஃபேலோ நபி பி லன்னோ நபி பி தாவோ அல்லது கத்து வந்துட்டாலோ தன்ஃபீஸ் வந்துட்டாலோ இந்த நேரங்களில் எல்லாம் ஃபாவை அந்த இடத்தில் கொண்டு வரும். தன்ஃபீஸ் என்னமா? வெரி குட், சீன் சவுபர். இது வந்து விட்டால் அந்த இடத்திலேயும் ஃபாவை கொண்டு வருவது வாஜிபாகிவிடும். அதுக்கான உதாரணம் சொல்றாங்க பாருங்க. நஹ்வு கௌலி தஆலா வ இன் யம்சஸ்க பிகைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வ இன் யம்சஸ்க, அந்த இடத்துல சுகுன் செஞ்சிருச்சு. அந்த இடத்துல நீ நல்ல முறையில் தடுத்து விட்டால் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வ இன் யம்சஸ்க பிகைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஐயா பாருங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அங்க தலபி வந்துருச்சு, சரியாவா? யுஹிப்புக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இன் தரனி அன அகல்லு மின்க மாலம் வலா வலதா ஃபஅஸா ரப்பி, ஏன்னா வந்துருச்சு ஜாமிதான ஃபேன் வந்துருச்சு. இன் தரனி அன அகல்லு மின்க மாலம் வலதா வலா வலதா, என்னை உன்னை விட என்னை பொருளாலும் குழந்தை செல்வெல்லாம் குறைந்தவனாக நீ காணுகிறாயா? ஃபஅஸா ரப்பி, அல்லாஹ் நான்னா உன்னோட என்ன பெரிய பணக்காரனாக்கலாம் அப்படின்னு சூரத்துல் கஹ்ஃப்ல பேசுறாங்க இல்லையா? அந்த ரப்பி, இந்த ஃபஅஸா என்பது ஜாமிதாக இருக்கிறது. வமா யஃபஅலு மின் கைரின் ஃபலன் யக்ஃபுரு, கைரானவைகளை எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் அந்த ரப்புக்கு மாறு செய்ய மாட்டான். ஃபலன் யக்ஃபுருஹு, ஃபலன் யக்ஃபுருஹு, அந்த ரப்புக்கு மாறு செய்ய மாட்டான். லன்னு வந்ததுனால பாவம் வந்துருச்சு. வமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின்ஹும், வமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின்ஹும், அவரது ரசூலின் மீது அல்லாஹ்வுக்கு யார் வாக்குறுதியை மீறாமல் இருக்கிறார்களோ ஃபமா அவுஜஃப்தும் அலைஹி மின் கைரின் வலா ரிகாபின். இதுக்கு அர்த்தம் தெரியலப்பா, இன்ஷா அல்லாஹ் எடுத்து பார்த்துக்கலாம். ஜி அந்த ஆயத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். குர்ஆனுடைய ஆயத்து இல்லையா? ஆயத்துக்கு அர்த்தம் பாருங்க. அடுத்து பாருங்க, இயஸ்ரிக் ஃபகத் சரக அஹுல் லஹு மின் கபில். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, நீ திருடுனீங்கன்னா உன் சகோதரன் இதுக்கு முன்னாடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புனியாமினை பார்த்து அந்த சகோதரர்கள் தான் சொன்னாங்க, நீ இயஸ்ரிக், நீ திருடினால் ஃபகத் சரக அஹுல் லஹு மின் கபில், இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர்களும் திருடி இருக்காங்கப்பா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருடி இருக்காருப்பா அப்படின்னு. இப்போ இயஸ்ரிக்கு அடுத்து அதுல சுகுன் வந்துருச்சு, ஃபகத் சரக, அந்த கது வந்துருச்சு. அடுத்து பாருங்க தன்ஃபீஸ் வர்றதுக்கு, வமை யுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துல் அவ் யக்திப், யார் அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிகிறாரோ அவர் ஒன்று கொல்லப்படுவார் அல்லது மிகைப்பார். ஃபஸௌஃப நுஅ்தீஹி அஜ்ரன் அஸீமா, அவருக்கு பரிபூரணமான ஒரு கூலியை நாம் வழங்குவோம். வலாக்கின் என்றாலும் லா யதஅய்யனு ரப்து பில் ஃபாஇ ஃபில் ஜும்லத்தில் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவிலே ஃபாவை கொண்டு அந்த ரப்து ரெண்டுக்கு மத்தியில் தொடர்பு உறுதியாக ஆகாது. இம்மா பிஹா அவு பி இதல் ஃபுஜாஇயா,
சரி, ஜும்லத்துல் இஸ்மியாவில் ஃபாவை கொண்டு ரபுத்து நிகழாது. ஃபா வரும், ஆனால் அதிகமாக வரக்கூடியது என்னன்னா இம்மா பிஹா, ஒன்று ஃபாவும் கொண்டு வரலாம், அவு பி இதல் ஃபுஜாஇயா, ஃபுஜாஇயத்தான இதாவையும் கொண்டு வரலாம். பை சொல்றது வருதா? மேல் சொன்ன எல்லா இடங்களிலேயும் ஜஸாவாக என்ன வரும்? ஃபா வரும். ஆனா ஜும்லா இஸ்மியா ஜஸாவா வந்தா, ஜும்லா இஸ்மியா முதல் உதாரணம் இயம்சஸ் பிகைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ன இருக்கு? ஜும்லா இஸ்மியா ஜஸாவாக வருமானால் அந்த ஒரு இடத்துல மட்டும் நாடினால் ஃபாவையும் கொண்டு வரலாம், நாடினால் இதாவையும் கொண்டு வரலாம். இது ஃபுஜாயியா இருக்கு இல்லையா, அந்த இதாவையும் கொண்டு வரலாம், ரெண்டையும் கொண்டு வரலாம். பாருங்க, அதான் சொல்றாங்க லா யதஅய்யனு ரபுத்து பில் ஃபாஇ பில் ஜும்லத்தி இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவில் ஃபாவை கொண்டு மட்டும் ரபுத்து பூரணமாக ஆகாது. பல் பி இம்மா பிஹா, எதை கொண்டு வரும்? அதை கொண்டும் வரலாம். எதை கொண்டு சொல்லுடா? ஃபாவை கொண்டும் வரலாம். அவு பி இதா ஃபுஜாஇயா, ஃபுஜாஇயத்தான இதாவை கொண்டும் வரலாம். லிஷிபிஹா பில் ஃபாஇ, ஏன்னா ஃபாவுக்கு அது ஒப்பாக இருக்கிறது. அதுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்து இருக்கு பாருங்க. வயின் துஸிபுஹும் ஸய்யிஅத்தும் பிமா கத்தபத் ஐதீஹிம், அவர்களின் கரம் சம்பாதித்த ஒன்றின் காரணமாக ஒரு தீமை அவர்களை தொட்டால் இதாஹும் யக்னூன், அவர்கள் நிராசையாகி போகிறார்கள். அவர்கள் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. النكرة والمعرفة, நக்கிரா மாரிஃபாவுடைய பாடம். கிதாப் யாரும் தொடங்கல. அந்நக்கிரத்து வல் மாரிஃபத்து, அல் இஸ்மு தர்பானி, இஸ்மு ரெண்டு வர, அஹதுஹுமா நக்கிரத்துன், ஒன்று நக்கிரா, கத்தமஹா லிகௌனிஹா லசல், ஏனெனில் அதுதான் அசல் என்பதால் நக்கிரா. வஹுவ இஸ்மு நக்கிரத்து, நக்கிராவான இஸ்மு. ஆட்டு தீங்க வச்சாங்க, என்ன செஞ்சாங்க? அந்நக்கிரத்து வல் மாரிஃபத்து, அல் இஸ்மு தர்பானி, இஸ்மு ரெண்டு வர, அஹதுஹுமா நக்கிரத்துன், அதில் ஒன்று நக்கிரா, கத்தமஹா அந்த ஒன்றை முற்படுத்தினார், லிகௌனிஹா லசல் அதுதான் அசல் என்பதால். வஹுவ அல் இஸ்மு நக்கிரத்து, நக்கிராவான இஸ்மு என்பது மா ஷாஅ ஃபீ ஜின்ஸின் மௌஜூதின், மௌஜூதான ஜின்ஸிலே பரவி இருக்கக்கூடிய ஒன்று. எல்லாத்தையும் எடுத்துக்கும், எல்லாத்தையுமே எடுத்துக்கும். கரஜுல் என்பது போல. ஃபைன்னஹு மௌதூஅன், அது வைக்கப்பட்டதாக இருக்கும். லிமாக்கான ஹைவானன் நாத்திக்கன் தக்கரன் பாலிகன், ரஜுல் என்ற வார்த்தை எதுக்காக வைக்கப்பட்டிருக்குது? ஹைவானு, நாத்திக்கு, ஆம்பல, பாலிகு. ஷாயும் பியாதல் ஜின்சி, இந்த ஜின்ஸில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கும். ரஜுல் என்ற வார்த்தை இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஃபகுல்லமா வஜத மின் ஆதியில் ஜின்சி வாஹிதுன், இந்த ஜின்ஸிலிருந்தும் ஒருவரை பெற்றுக்கொண்டால் ஃபஹாதல் இஸ்மு சாதிக்குன் அலைஹி, சலீமை பார்த்தாலும் அவருக்கும் தக்கரு, அவரும் பாலிக் தான். என்ன பை பைசுராமான பார்த்தாலும் அவரும் தக்கரு, அவரும் பாலிக், அவரும் ஹைவான் நாத்திக்கு, அதனால அவரும் ரஜுல், இவரும் ரஜுல். அவ் ஃபி ஜின்ஸின் முகத்தரின், அல்லது உள்ரங்கமான ஒரு ஜின்ஸிலேயும் இந்த நக்கிரா மாரிஃபா வரும். கஷம்ஷின், சூரியன். ஃபைனா மௌதுஅத்துன், அது வைக்கப்பட்டிருக்கிறது. லிமா கான கௌகபன் நஹாரியன், அது ஒரு பகலிலே உதிக்கக்கூடிய அது நட்சத்திரம், அது ஒரு நட்சத்திரம் தான்பா, ஆனால் அது பகலிலே உதிக்கும். என் சகு முகூருகு உஜூதல்லை, அது உண்டாகுவது இரவை நீக்கிவிடும், அது உண்டாகுவது இரவை நீக்கிவிடும். ஃபஹக்குஹா, அது ஹக்காகிறது. அன் தஸ்துக அலா முத்தஅத்திதின், அதுவும் பலதின் மீது சாதிக்காகும். சூரியன் என்பது ஒரு சூரியன் அல்ல, பல சூரியன்கள் இருக்கிறது. நம்ம உலகத்துக்கு ஒரு சூரியன் தான் வருது, அதனால இதுவும் பலதின் மீது சாதிக்காகும்.
கமா அன்ன ரஜுலன் கதாலி, ஆண் என்பது எப்படியோ அதே போல. ஃபல் முஅத்தபரு ஃபின் நகிரதி, நகிராவிலே கவனிக்கத்தக்கது என்பது சலாஹியத்துவா லித்தஅத்துதின், பலதாக ஆகுவதற்கு இடன்பாடு இருந்தால் போதும். லா உஜூதல் முத்தஅத்திதா, பலது இருக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த இடத்துல பலது இருக்குன்னு அவசியம் இல்லை. இது நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலே முடிஞ்சு, அது நக்கிரா. வத்தானி மாரிஃபத்து, இன்னொன்று மாரிஃபா. அக்கரஹா, அதை பிற்படுத்தினார். லிகௌனிஹா அல் ஃபரா, ஏனெனில் அது ஃபராக இருக்கிறது. வயசித்தத்தும், அது ஆறு மாரிஃபா இருக்கு. அன்வாவும் சித்தத்து அன்வாயின் அல் அமீரு அலமு இஸ்மு இஷாரா மௌசூலு அல் முஹல்லி பி அல்லை கொண்டு வந்தது. அலிஃபா மாரிஃபா அல் முதாஃபு இலா வாஹிதின் மின்ஹா, அதோடு ஒன்றோடு இணைக்கப்பட்டது. இதெல்லாம் பழைய படம் தானே பை, படித்த படங்கள் தானே. சரி வாங்க. அந்த அமீரு ஒன்றாவது என்ன தமீர். அந்நவுல் அவ்வளவு அந்த அமீர், முதலாவது தமீர். பை சவுண்ட் கொஞ்சம் கூட்டு போய். கத்தமஹு, சவுண்ட் கூட்டு. கத்தமஹு, இதை முற்படுத்தினார். லிஅன்னஹு அஅரஃபு சித்தா, இந்த லமீர் என்பது ஆறிலேயும் மிக 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 உன்னதமான லமீர். சித்தா, ஆறிலேயும் மிக மிக மாரிஃபாவிலே உயர்ந்தது இது லமீர். அதனால முதல் சொன்னார். வயலியில் அலம், அதுக்கு அடுத்து அலம சொன்னார். சும்மல்லதி பாதா, அதற்கு பிறகு அதுக்கடுத்து சொன்னார். கமா யாரிபு தாலிக மின் அதுபிஹி பிசும்ம பிசம்ம, அந்த இடத்துல நீ பார்த்த அதுபை கவனிச்சு மத்தியத்தல் பாரி, மற்ற மாரிஃபாக்களை நீ வச்சுக்கோ. அப்போ அங்கே தத்தி சுட்டார். அங்கேயே ஃபர்ஸ்ட் லமீர், ரெண்டாவது அலமு, மூணாவது இஸ்மு இஷாரா, நாலாவது மௌசூலு, அஞ்சாவது அல்லு, ஆறாவது இதாஃபத்து இதா அஹலிஹா. நினைச்சா இல்லையா? ஒவ்வொரு மாதல்ல லமீர் என்பது ஒவ்வொரு மாதல்ல அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். வதஅன் அலா முத்தகல்லிமின், பை ஒரு முத்தகல்லிமின் மீது அறிவிக்கும். கவனிங்க, எதை மீது அறிவிக்கும்? முத்தகல்லிமின் மீது லமீரை வச்சா அது என்ன முத்தகல்லிம், அது என்ன லமீர்? ஆனா சொல்லு, ஆனா முகாபலின் மீது அறிவிச்சா சொல்லுங்க. காயிபின் மீது அறிவிச்சா சரி. இந்த லமீர் மொத்தம் ரெண்டு வகை. ஓமா கிஸ்மானி லிஅன்னஹு இம்மா முஸ்ததரும், ஒரு முஸ்ததர், இன்னொரு பாரிஸ். முஸ்ததர்னா என்ன பை? மா லைஸ லஹு சூரத்துன் ஃபில் லஃதி, வார்த்தையால் அதற்கென்று தனி உருவம் இருக்காது. வார்த்தையால் தனி உருவம் இருக்காது. வலா யகூனு இல்லா மர்ஃபூஅன், அது ரஃபா செய்யப்பட்ட நிலையிலே தவிர வராது. வயகூனு இஸ்திதாருஹு, இது மறைந்திருக்கும். அவ்வாறு மறைந்திருக்கிறது ரெண்டு வகை. ஒன்று உஜூபன், கட்டாயம் மறைந்திருக்கும். இன்னொன்று ஜவாசன், மறைஞ்சிருந்தாலும் மறைஞ்சிருக்கலாம், வெளியே வந்தாலும் வரலாம், அப்படி நிற்கும். உஜூபன் மறைந்திருப்பது. இம்மா உஜூபன் பிஹைது லா யும்கினு கியாமுல் லாஹிரி மகாமஹு, அந்த இடத்தில் வெளியிலே அதை நிப்பாட்டுதல் என்பது சாத்தியமே இல்லை. வதாலிக கல்லமீரின் மர்ஃபூஇல் முகத்தரி ஃபில் ஃபிஅலில் முதாரிஇ அல் மப்தூஉ பில் ஹம்ஸதி வன் நூனி வத்தாஇல் முகாத்தப், முகாத்தபுடைய தாவை கொண்டும் ஹம்சாவை கொண்டும் நூனை கொண்டும் ஆரம்பிக்கப்பட்ட முதாரியிலே உள்ளே மறைந்திருப்பது. அகூலு, நான் சொல்லுகிறேன். இதுல அதை உள்ளத்தான் இருக்கும். ஆனால் நகூலு, நான் சொல்லும், நாங்கள் சொல்வோம், உள்ளத்தான் இருக்கும். ஆனால் வெளியே வராது. தஃஅலு, நீ ஒரு ஆண் செய்கிறாய், அது அன்றும் உள்ள இருக்குங்கிறது வெளியே தெரியவே தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது பாருங்க. அகூமு நகூமு தகூமு என்பது போல பலா யுகாலு அகூமு சைதுன் என்று சொல்லவே முடியாது. சொல்ல முடியுமா? அகூமு சைதுன், சைது நான் நின்றேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அகூமுனா அகூமு தான், நான் நின்றேன்னா முடிஞ்சு. அந்த இடத்துல ஒரு ஃபாயிலா சைத கொண்டு வரவே முடியாது. வலா தகூமு அம்ருன், அம்ருன் நின்றான இடத்துல யகூமு அம்ருன்னு சொன்னால் சொல்லலாம். தகூமு சொன்னால் நீ நின்றேன்னு அர்த்தம். அந்த இடத்துல அம்ரு சொல்ல முடியாது. ஜவாஸ் என்பது யா இருக்கிற இடத்துல பிஹைது யும்கினு கியாமுல் லாஹிரி மகாமஹு, லாஹிர் அந்த இடத்துல நிப்பாட்ட முடியும். கல்லமீரின் மர்ஃபூஇ பிஃஅலில் காயிபி வல் காயிபா, காயிபு காயிப் என்று உள்ளது போல. ஸைதுன் யகூமு வ இந்துன் தகூமு,
ஃபயஜூஸு அன் யுகால ஸைதுன் யகூமு குலாமுஹு சொல்லாமா இல்லையா? வஹிந்துன் தகூமு உம்முஹா. இது எல்லாத்துலேயுமே ஃபாயில வெளியே கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், உள்ளே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். ஆனால் முன் சென்ற உதாரணங்களில் முகாத்தபில் முதக்கல்லியில் உள்ளே வைக்கவே முடியாது, வெளியே வைக்கவே முடியாது, உள்ளதான் இருக்கும். முஸ்தத்திரி 2 வகையாக பிரிச்சிட்டாங்களா? அடுத்து பாரிஸ். அத்துஃபுன் அலா முஸ்தத்திரி, முஸ்தத்திரின் மீது அத்துஃபா இருக்கும். வஹு ஐதன் இஸ்மானி. இந்த முஸ்தத்திரி 2 வகையாக பிரிச்சிருவாங்க. இம்மா முத்தசில் அவ் முன்ஃபசில். முத்தசிலான பாரிசு, இன்னொன்று முன்ஃபசிலான பாரிசு. முத்தசில்னா என்ன? வஹு மாலா யபுதஹு பிஹி, அதை கொண்டு ஆரம்பிக்கப்படாது. வலா யகவு பஅத இல்லா ஃபில் இக்தியார், இக்தியாரிலே இல்லாவுக்கு பின்னால் அதை தனியாக கொண்டு வர முடியாது. வஹு பிஅதிபாரி மஹல், மஹல்லை கவனித்து 3 இடத்துல இருக்குது. தலாசத்து அக்ஸாம். ஒரு மர்ஃபூ, மன்சூபு, மஜ்ரூர். ஃபல் மர்ஃபூ உதாரணம் தா கும்து, தா கும்து, அதாவது லரபலேருந்து ஃபஅலத் ஃபஅல்தலேருந்து ஃபஅல்னா வரைக்கும், ஃபஅல்து ஃபஅல்துமா ஃபஅல்தும், ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்தும்னா ஃபஅல்து ஃபஅல்னா இருக்கு இல்லையா? அது தா கும்து ஃபைன்னஹு ஃபாயிலு காம, காமவுடைய ஃபாயிலு. வல் மன்சூபு, மன்சூபாகிறது காஃப அக்ரமுக்க, கேக்குமாக்கும் கீக்குமாக்கும்னு இருக்கா இல்லையா? இதுதான் ஹேஹுமாஹும்லேருந்தே வச்சுக்கலாம். ஹவுமாஹும்ன, ஹாஹுமாஹும்ன, கேக்குமாக்கும் கீக்குமாக்கும்னு யானா, இதெல்லாம் மன்சூபு. மஜ்ரூரும் அதே தான். வல் மஜ்ரூனஹு ஹா குலாமுஹு ஃபைன்னஹு முதாஃபுன் இலைஹி, அதன் பக்கம் இதாஃபு செய்யப்பட்டு இருக்கிறது. மன்சூபு மஜ்ரூர் தெரிஞ்சா இல்லையாவை மஹல்லால. அதே மாதிரி வல் முன்ஃபசிலு வஹுவ மா யபுததிஉ பிஹி, அதை கொண்டு ஆரம்பிக்க முடியும். வயகவு பஅத இல்லா ஃபில் இக்தியார், இக்தியாரின் அடிப்படையில் இல்லாவுக்கு பின்னாலே வரும். வஹுமா இஸ்மானி, மர்ஃபூ ஒன்று, மன்சூப் ஒன்று. வலா யூஜது பிஹி மஃபூல், அதில் ஜர் செய்யப்பட்டது பெற்றுக்கொள்ளப்படாது. ஃபல் மர்ஃபூ, மர்ஃபூ என்பது அன நஹ்னு அன்த அன்துமா அன்தும் அன்தி அன்துமா அன்தும்ன வஹுமா ஹும் யஹுமா. ஃபல் ஜும்லத்து 12 கலிமத்தன். மொத்தம் எத்தனை கலிமா பை? 12. என்ன மொத்தம்? ஒரு லமீர் மொத்தம் எத்தனை? லமீர் மொத்தம் எத்தனையா? 14 தானே. 12 சொன்னாங்க. குமா குமா ஹுமா ஹுமா சேர்த்து முதல்ல சொல்லியாச்சு. காரிக்கணும்னா இல்லையா? என்ன சொன்னேன்? குமா குமா அவ்வளோதான். வல் மன்சூப் ஐயா ஐயானா ஐயாக ஐயாக ஐயாகுமா ஐயாகுமா ஐயாகும் ஐயாஹு ஐயா ஐயாஹுமா ஐயாஹும் ஐயாஹும். சரிங்களா? இதுதான் இல்லையா? வலா ஃபஸ்ல மஅ இம்கானின் லா யஜூஸ் இத்தியானு தமீரில் முன்ஃபஸிலி மஅ இம்கானி இத்தியானி பில் தமீரில் முத்தஸிலி. ஒரு இடத்துல லமீரை முத்தசிலா கொண்டு வர முடியும்னு இருந்தால் அந்த இடத்தில் லமீரை முன்ஃபசிலாக கொண்டு வரக்கூடாது, ஜாயிஸே இல்லை. ஃபலா யுகால் லஹு கும்து அக்ரம்துக என்பதில் ஒருத்தன் போய் காமன அப்படின்னு சொன்னாமா, காமானவ தான் கும்து, நான் நின்றேன் சரிங்களாமா. அக்ரம்துக, உனக்கு நான் சங்கை செய்தேன்ல, இப்படி சொல்கிறான் ஒருத்தன். அக்ரம்து ஈயாக்க சொல்லாமா, அல்லது அக்ரம அன ஈயாக்க இப்படி சொல்லாமா? சொல்வது ஜாயிஸே இல்லை. இல்லாஃபி சூரத்தை நீ 2 சூரத்தில் தவிர யஜூஸு ஃபீஹிமா அல் ஃபஸ்லு மஅ இம்கானில் வஸ்லி. ஃபஸ்லு இம்கான், வஸ்லி இம்கான் இருக்கவே ஃபஸ்லு செய்யலாம் 2 இடத்துல மட்டும்தான். ஒன்று ஐயகூன லமீரு தானிய மஅமூலை பாப அத்தா. அத்தாவுடைய பாபு இருக்கா இல்லையா? இந்த அத்தாவுடைய பாபுல 2 மஃபூல் வரும். இந்த 2 மஃபூல 2வது மஃபூல் தான் லமீர் வந்தா அதை சேர்க்கக்கூடிய நிலை இருந்தாலும் பிரித்து சொல்லலாம், பிரித்து சொல்லலாம். ஒக்கான மஃபூல் ஐ, அது எப்படி இருக்கணும்னா 2 மஃபூல்ல 2 மஃபூலுமே லமீரா இருக்கணும், 2 மஃபூலுமே லமீரா இருக்கணும். பாருங்க, ஒகான மஃபூலுல் அவ்வல் வஹிதன் லமீரன், 2வது முதல் மஃபூலும் லமீரா இருக்கு. அஅரஃபு மினத் தானி, முதலாவதை விட மாரிஃபாவில் பெஸ்டானதாகவும் இருக்குது. கல் ஹா ஃபி நஹ்வி
சல்லிஹி என்பதை போல. இந்த சல்லிஹில நூனை விகாயாக்களுக்கு யார் இருக்கு பாருங்க, இது முத்தக்கல்லிமுடைய லமீர். அந்த ஹூ இருக்கு பாருங்க, அது காயிபுடைய லமீர். இப்போ எது அந்தஸ்து உயர்ந்தது? முத்தக்கல்லிம் தான் உயர்ந்தது. இப்போ முத்தக்கல்லிம் முன்னாடி வந்துருச்சு, பின்னாடி என்ன இருக்கு? காயிபு இருக்கு. இந்த காயிபை சேர்த்தும் சொல்லலாம், பிரிச்சும் சொல்லலாம். சல்லிஹின்னு சொல்லலாம். இப்போ யுஜூஸல் சல்லி இய்யாஹு என்றும் சொல்லலாம். பி மர்ஜூஹியத்தின் அப்படின்னா ஏற்றமான கருத்தின்படி. ஐ மஅ கௌனில் ஃபஸ்லி மர்ஜூஹன், ஃபஸ்லாக ஆக்குவது ராஜிஹாக்கப்பட்டதாக இருப்பதுடன். வமினு கௌலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னல்லாஹ மல்லககும் இய்யாஹும், அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு மாலிக்காக ஆக்கினான். அவர்களின் மீது உங்களை அல்லாஹ் மாலிக்காக ஆக்கினான். வலாக்கின் அல் இத்திசாலு அர்ஜஹு, என்றாலும் சேர்த்து சொல்வதுதான் மிக மிக ஏற்றம். மிக மிக ஏற்றமானது இது சேர்த்து சொல்வதுதான். சேர்த்து சொல்றதுதான் அசல். வலிதா வலிதா லம் யஅதி தன்ஸீலு இல்லா பிஹி, குர்ஆன்ல எங்கெல்லாம் ரெண்டு லமீர் ஒண்ணா வந்திருக்கோ சேர்த்து தான் வந்திருக்கு. قال الله تعالى இஸ்அல்குமூஹா, அவர்கள் உங்களிடத்தில் கேட்டால், அதை உங்களிடத்தில் கேட்டால். இஸ்அலுக்கும் ஹா சேர்த்து இஸ்அல்குமூஹா. அனுல்ஸிமுகுமூஹா, உங்களை நாம் நிர்பந்திப்போமா. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லா, உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். புரிஞ்சவை எல்லாத்திலையும் சேர்ந்து வந்திருக்கு. வஸ்தானியா ரெண்டாவது ஆயது ஐயக்கூன தமீரு தானி மஅமூலை பாபு வன்ன, லன்னவுடைய பாபுல ரெண்டு மஃபூல் வரும். அந்த ரெண்டு மஃபூல்ல ரெண்டாவது மஃபூல் அல்லது கபரு கான, கான உடைய கபர். நஹ்வு ஹா மின் கௌலிக அஸ்ஸதீகு ظننتكஹு, நண்பராகிறவன் உன்னை அவனை நீயாக நான் எண்ணினேன். அவனை நீயாக நான் ظننtu நான் எண்ணினேன். க உன்னை, ஹூ அவனாக நான் எண்ணினேன். அப்ப இந்த இடத்துல ظننتك ஹூங்கிறத ظننتك இய்யாஹு என்று கொண்டு வரலாம். ظننتك ஹூ அப்படிங்கிறத ظننتك இய்யாஹு என்று கொண்டு வரலாம். வஸ்ஸதீகு குன்துஹு ஃபயஜூஸ் அல் ஃபஸ்லு ஃபீஹிமா, அந்த ரெண்டுலையுமே சதீகாயிரவன் அவனாக நான் ஆகிவிட்டேன், அவனாக நான் ஆகிவிட்டேன் அப்படின்னு குன்து இய்யாஹு அப்படின்னு கொண்டு வரலாம். வயஜூஸ் அல் ஃபஸ்லு ஃபீஹிமா பிருஜுஹான் மஅ கௌனிஹி ராஜிஹன் இன்தல் ஜும்ஹூரி, ராஜிஹான கருத்தாக பிரித்து சேர்த்து சொல்லுதாலும் பிரித்து சொல்லலாம் ஜும்ஹூரத்துல. வமினு கௌலி ஷாயிர், ஷாயிருடைய சொல்லு அஹி ஹசிப்துக இய்யாஹு கது மலஅத் அர்ஜா சத்ரிக பிஇஸ்கானி வ இல்ஹானி. அஹி என்னுடைய சகோதரனே, ஹசிபுதுக இய்யாஹு உன்னை நான் அவனாக எண்ணுகிறேன், உன்னை நான் அவனாக எண்ணுகிறேன். அப்படின்னா என்ன? என்னுடைய நெருங்கிய நண்பனா உன்னை நான் எண்ணுறேன், நெருங்கிய நண்பனா உன்னை நான் எண்ணுகிறேன். ஆனா நீ எப்படி இருக்க தெரியுமா? கத மதிஅத் அர்ஜா சதரிக்க, உன் உள்ளத்தின் உள்ள ஆழம் எல்லாம் நிரம்பி விட்டது. பிஇதுகானின் வ இல்ஹானின், பிஇதுகானின் வ இஹ்னின், குரோதம் இன்னும் விரோதத்தால். குரோதம் இன்னும் விரோதத்தால். நான் உன்னை நண்பனா பார்க்கிறேன், ஆனா நீயோ என்னை விரோதியாய், உள்ளம் முழுசு என் மேல வெறுப்பாய் ஆகி போயிருக்கிறது. நமக்கு இங்க என்ன பாய்? ஹசிப்துக இய்யாஹு வந்திருக்கா? ஹசிப்துகஹுன்னு சொல்லலாம், ஹசிப்துகஹுன்னு சொல்லலாம். ஆனால் ஹசிப்துக இய்யாஹுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாருங்க கௌலு ஷாயிர், ஷாயிருடைய சொல்லு லஇன் கான இய்யாஹு லகத் ஹால பஅதனா அனில் உஹதி வல் இன்சான் கத் யதகய்யர்.
லைன்கான ஈயா, ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிறார். ஏய், இந்த ஆளை பார்த்தா எனக்கு அந்த ஆள் மாதிரி தெரியுதுடா. ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட போய் எதையாவது சொல்லிட்டா பார்ப்பீங்க. அல்லது ஒருத்தர் இருக்கான், என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் மாறி செஞ்சுருவான். அந்த ஆள்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ சரியும் இருக்காரு, ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள் நீங்கள் ஒன்று சொன்ன அதுக்கு மாறி செஞ்சுட்டான். அந்த ஆள் இவன் பேசிகிட்டு இருக்கான், இவன் எதுவும் சொல்லிட்டு இருக்கிறான், நீ இது மாதிரி செஞ்சிருன்னு. இவர் ஒன்றே சொல்கிறார், எச்சரிக்கை செய்கிறார். லைன்கான ஈயாவும், ஒரு ஆள்கிட்ட சொன்ன ஒன்று சொல்ல வந்துட்ட, அந்த ஆள்கிட்ட சொல்லி என்னை ஏமாத்திட்டான்னு சொல்ல, அவன் தான் இந்த ஆளு. லைன்கான ஈயாவும், இவன் அவனாக இருப்பானேயானால், இவன் அவனாக இருப்பானேயானால் லக்கது ஹால பாதனா அனில் உறுதி, ஒப்பந்தங்களை விட்டும் நமக்கு பின்னால் மாறிவிடுவார்கள், நினைச்சிருவாங்க, மாறிடுவாங்க. ஏன்? வல்லின்சான் பதிய தவையது, இன்சான்னாவே மாறக்கூடியவன் தானே, அவன் மாறிடுவான், ஏமாத்திடுவான்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு பாடம். சுபான் நபி சுபான்